அப்பா அம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா உங்க மகிமையின் பிரசன்னம் இந்த மாலை வேளையில எங்க மத்தியில் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்படி சிங்காசனம் எங்கள் மத்தியில் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் எங்கள் நடுவிலே வீற்று இருக்கிறீரப்பா. உம்மை உயர்த்துகிறோம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமையை செலுத்துகிறோம் அப்பா. உங்க மகிமையின் மேகம் இந்த நாள்ல இறங்கி வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்யட்டும்பா. நீங்க கூட இருந்து நடத்துங்கப்பா. துவக்கம் முதல் முடிவு வரை உங்க பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும்பா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்யுங்க. இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். திரள்கூட்ட ஆத்துமாக்களை தாங்கப்பா. ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக்கோங்க. உங்க பிரசன்னம் கூட இருக்கட்டும். எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பாடல் புஸ்தகத்துல 299 299 புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய். குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். வறட்சி செழிப்பாகட்டும், எல்லா வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டிப்பு நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, எங்கள் கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க, இன்று சவால்கள் சந்தித்திட
சமாதானம் நான் பெற்றிட, மனதில் சமாதானம் நான் பெற்றிட, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஹல்லேலூயா. அடுத்தது 300 பாடல் எண் 300. எல்லாருக்கும் தெரிந்த பாடல். கைகளை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன், நீ செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே, நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே, நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா, பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே, நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. இருக்க நல்ல ஒரு வீடு தந்தீர், வாழ தேவையான வசதி தந்தீர். இருக்க நல்ல ஒரு வீடு தந்தீர், வாழ தேவையான வசதி தந்தீர். கடுமையாக தினம் உழைக்க வைத்தீர், கடனே இல்லாமல் வாழ வைத்தீர். கடுமையாக தினம் உழைக்க வைத்தீர், கடனே இல்லாமல் வாழ வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே, நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள்
சொல்லி சொல்லி பாடுவேன் நீ செய்த நன்மை ஆயிரங்கள். சொல்லி சொல்லி பாடுவேன் நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஹல்லேலூயா. அடுத்தது 158வது பாடல். 158. அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமாம். அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமாம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவன் அவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவன் அவரே. வேண்டிடும் பக்தர்களின் கூரைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் கூரைகள் கேட்கும். திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமாம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். 2-3 பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். 2-3 பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இருப்பேன் என்றவர் நமது தேவன், இருப்பேன் என்றவர் நமது தேவன். இருகரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம், இருகரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமாம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். வானவர் கிறிஸ்தேசு நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்
250வது பாடல் 250 250. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். தூயவரே, என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே, என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா, என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா, என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா, நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆமென். ராஜா, நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நல்ல கரங்களை தட்டி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை
ஆராதனை உமக்கே. Love you daddy. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹalleluya. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். லப்ரகா பரபலா தரபராஷி பரகா பலவாரி பலதர. ஹalleluya. Ura paraka barafaya rebraka balabari balabari baladara. நாம் துதித்து பாடும்போது எதிரிகள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிவார்கள். துதிங்க, நல்லா துதிங்க. Ura barabara baraka balabari baladara shi baraka barabara. Hallelujah. நன்றி அப்பா. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றும் மகிழச் செய்தி. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றும் மகிழச் செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதித்து பாத்திரரே. நல்லா கரங்களை தட்டி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை, ஆராதனை உமக்கே. நல்ல சத்தமாய். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. மீண்டும் சொல்லுமா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. நல்ல கரங்கள். பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனாடி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனாடி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா அவர் நமக்கு பலனா இருக்கிறார். அவர் நம்முடைய கோட்டையா இருக்கிறார். அவர் நமக்கு எல்லாமா இருக்கிறார். ஓ இயேசு ராஜா என் பலனாடி, எதற்கும் பயமில்லையே. எனவே ஆராதிப்பேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை வேற பீட் வேற பீட் மாத்தி. Hallelujah. நன்றி அப்பா. ரேப்ராகா பரபலதரபா. Hallelujah. பிதாவே போற்றி, குமாரன் போற்றி, ஆவியே போற்றி, போற்றி போற்றி. சொல்லுங்க, அவரை போற்றுவோம். பிதாவே போற்றி, குமாரன் போற்றி, ஆவியே போற்றி, போற்றி போற்றி. பிதாவே போற்றி, குமாரன் போற்றி, ஆவி போற்றி, போற்றி போற்றி. யெகோவா ராஃபா போற்றி, போற்றி, எங்களுக்கு சுகம் தருவீராமே. யெகோவா ராஃபா போற்றி, போற்றி, எங்களுக்கு சுகம் தருவீர். பிதாவே போற்றி, குமாரன் போற்றி, ஆவியே போற்றி, போற்றி போற்றி. போற்றி போற்றி, போற்றி போற்றி, போற்றி.
யெகோவா ஈரே போற்றி போற்றி எல்லாமே பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே போற்றி போற்றி எல்லாமே பார்த்து கொள்வீர். பிதாவே போற்றி குமாரன் போற்றி ஆவியே போற்றி 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 யெகோவா நிசியே போற்றி போற்றி எங்களுக்கு வெற்றி தாருவீர். யெகோவா நிசியே போற்றி போற்றி எங்களுக்கு வெற்றி தாருவீர். எங்களுக்கு வெற்றி தாருவீர். பிதாவே போற்றி குமாரன் போற்றி ஆவியே போற்றி 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 பிதாவே போற்றி குமாரன் போற்றி ஆவியே போற்றி 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 யெகோவா ஷாலோம் போற்றி போற்றி சமாதானம் தருகின்றீர். யெகோவா ஷாலோம் போற்றி போற்றி சமாதானம் தருகின்றீர். போற்றி 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 சொல்லுங்க அவரை துதிப்போம். போற்றி போற்றி பிதாவே போற்றி குமாரன் போற்றி ஆவியே போற்றி 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 பிதாவே போற்றி 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 யெகோவா ஷம்மா போற்றி போற்றி கூடவே இருக்கின்றீர். சொல்லுங்க யெகோவா ஷம்மா போற்றி போற்றி கூடவே இருக்கின்றீர். போற்றி 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 ஆமென். போற்றி 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 பிதாவே பிதாவே போற்றி குமாரன் போற்றி ஆவியே போற்றி 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 ஆமென். போற்றி 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 பிராத்தா பல பராஷா தரபலமா le brata bara bala baraka bara bala bara bala dara bara போற்றி போற்றி சொல்லுங்க போற்றி 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 ஆமென். கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். ஆமென். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை ஆமென். நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? நம்முடைய ஆண்டவர் பெரியவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? நல்ல கரங்களை தட்டி சத்தமா இன்னைக்கு நாம துதிக்கிற நேரத்துல கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுக்க போறார். சத்துருக்களுடைய பாளையத்துல ஒரு பயங்கரமான காரியங்கள் நடக்க போது நல்லா துதிக்கும் போதே வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் பாடி துதிக்கும் போதே சத்துருக்கள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்தார். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் உமக்கொப்பானவர் யார்?
ஜனங்களை நேசித்திட. உம்மை போல யாருண்டு சொல்லுங்க, இந்த ஜனங்களை நேசித்திட. உமக்கு பாடவர் யார், உமக்கு பாடவர் யார், உமக்கு பாடவர் யார். நல்ல கரங்களை தட்டி உமக்கு பாடவர் யார். வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யாராமே. வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார். கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பாடவர் யார். வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார். கர்த்தாவே சொல்லுங்க, தேவர்களில் உமக்கு பாடவர் யார். வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. ஆமென். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே, இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஆமென். வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளை நீ திறந்து விட்டி, செய்வோம் உம் சீக்கம் சொல்லுமா. செவிகளை நீ திறந்து விட்டி, செய்வோம் உம் சீக்கம். புரிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதானிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதானிலே love you daddy விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஆமென். வாழ்க சொல்லுங்க, வாழ்க உம் நாமம் வாழ்க. வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஆவியே ஆவியே, ஆவியானவரே ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. இந்த இரவு வேளையில ஒவ்வொருவர் மேல உங்க வல்லமை இறங்கட்டும். ஜீவன் அதி பாயட்டும். எல்லா கட்டுகள் உடையட்டும்.
கடன் என்ற கட்டுகள் உடையட்டும். எல்லா பலவீனங்கள் மாறட்டும். பலன் அடையட்டும். பலன் அடையட்டும். ஆவி ஆத்துமா சாரீரத்தில் அக்னி fire அப்ராகபல பரகம் லோ ஃப்ரோ ஷாட்டா ரபரகபா அக்னி ஜாலையே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்னி ஜாலையே அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே அசைவாடும் பலகபரபலதரபர சிபரக லூப்ரோ சிபரக பரபலபரபலபர அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா உயிர்த்தெழுந்த வல்லமை பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் உயிரடையட்டும் இயேசுவின் நாமத்தில் உலர்ந்த எலும்புகள் உயிரடையட்டும் உலர்ந்த எலும்புகள் உயிரடையட்டும் fire அக்கினி அக்கினி fire இந்த இடத்துல அக்கினி பற்றி எரியட்டும் ஒவ்வொரு ஆவி ஆத்துமா சரீரத்தில் ஜீவநதி பாயட்டும் ஜீவநதி பாயட்டும் fire ஓ லோ ப்ரோ கபல பரபல தரபா ஆவியை பின்னாரியாக இன்று பொழிந்திடுமே என்னை அபிஷேகமே என் தானாயை நாளைக்க ஆவியில் நிரப்புமே மாலிந்தோட சொல்லுங்க நீச்சலாலம் மூழ்கியே நேசரத்தில் மாகில அக்கினி அபிஷேகம் எந்த நாவல் தீட்டிடும் ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா உயிரடையட்டும் இன்று உயிரடையட்டும் எலும்புகள் உயிரடையட்டும் நரம்புகள் உயிரடையட்டும் கண்கள் உயிரடையட்டும் கைகள் உயிரடையட்டும் லிவர் உயிரடையட்டும் ஆவிக்குரிய ஜீவியங்கள் உயிரடையட்டும் புதிய மண்டலங்கள் திறக்கப்படுவதாக fire மகிமை இன்று பொழிந்திட்ட ஆவியை பின்னாரியாக இன்று பொழிந்திடுமே பாட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா பொழிந்திட்ட ஆவியை பின்னாரியாக இன்று பொழிந்திடுமே தேவ மைந்தனை விசுவாசிப்போம் போதிக்கும் ஆவியாலை நிரப்பிடுமே கேளுங்க போதிக்கும் ஆவியாலை நிரப்பிடுமே என்னைய அபிஷேகமே என் தலையை நனைக்க ஆவியில் நிரப்புமே ஆத்திரம் பாலிந்தோட நீச்சலாலம் மூழ்கியே நேசர் அன்பில் மாகிட அக்கினி அபிஷேகம் எந்த நாவல் தீட்டிடும் ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா அது பொழிந்திட்ட ஆவியை ஆரியாக என்று பொழிந்திடும் ஜப வேண்டும் தாரித்திருப்போம் ஜபத்திலே சாட்சியாக எம்மை
தரிலே தரித்திருப்போம். ஜகத்திலே சாட்சியாக எம்மை நிறுத்தும் என்னை அபிஷேகமே என்னை அபிஷேகமே எங்களை நினைக்க என் தானாய் நினைக்க ஆவியில் நிரப்புமே ஆவியில் நிரப்புமே. கேளுங்க அப்பா, என்ன நிரப்புங்கப்பா, கேளுங்க. அவருடைய ஜீவ நதி இந்த இடத்துல பாய்ந்து கொண்டு இருக்கிறது. நாம் ஆராதிக்கிற நம்முடைய மத்தியில ஜீவ நதி பாயுது, ஜீவ நதி பாயுது, தலை நடையுது, தலை நடையுது. கேளுங்க அப்பா, என்ன நிரப்புங்க. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. ஓலோ ப்ரோகா பரா பலா பராகா பரா பலா பரி பலா பராகா லோ ப்ரோகா அந்நிய பாஷையில் அபிஷேகம். லோ ப்ரோகா கத்த நல்லவர், அவர் கிருபை. லோ ப்ராகா பரா பலா துடா பரா ஷிபராகா அக்கினி ஃபயர். லே ப்ராகா பரா பலா தரா பரா ஷபராகா பலா லோ ப்ரோகா பரா பலா தரா பலா பரி பலா லோ ப்ரோகா பரா தரா பரா ஷிபராகா லோ ப்ரோகா. இனி நான் உன் ஆகாரத்தை உன் சத்துருக்களுக்கு கொடுக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். இனி உன் பணம் வீணா போகாது, ஹாஸ்பிட்டலுக்கு போகாது, வட்டிக்கு போகாது. உன் கடன் பிரச்சனை எல்லாம் மாறிடும், எல்லா பிரச்சனை மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ராஷாதா ராகா பாலா பாரி பாலா தாரா லோ ப்ரோகா பாரா பாலா பாரா பாலா தாரா ராகா பாலா லோ ப்ரோஷி பாரா பாலா பாரா பாலா. Glory 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 glory. O rafata rasha braka bala bari bala bala. O la paraka bala bari bala bala. புலந்த எலும்புகள் எலும்பிடும் நாட்கள், இது தள்ளாடும் முழங்கால்கள் உயிர் பெற்று எழும்பிடும் நாட்கள். பேசுங்க வாய்ந்தன, பேசு சபையே, பேசு விசுவாச வார்த்தையை பேசு. இது தளர்ந்த முழங்கால்கள் உயிர் பெற்று எழும்பிடும் நாட்கள். ஆமென். பேசு சபையே, பேசு பேசு சபையே, பேசுங்க வார்த்தையை பேசுங்க. இயேசுன்னு சொல்லுங்க. சபையே பேசு பேசு சபையே இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர். நல்ல கரங்களை தட்டி நல்ல நடனத்தோடு அப்பா கொண்டாடுங்க. இயேசு இயேசு அவர் இயேசு இயேசு இயேசு. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு இயேசு இயேசு. சொல்லுங்க இயேசு. அவர் நாமத்தை சொன்னாலே விடுதலை, அவருடைய நாமத்தை சொல்லும் போதே அற்புதம். ரத்தம் சிந்தியே என்னை மீட்டார், கல்வாரியின் மேட்டினில் கொல்கதாவிலே ரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். பாசத்தின் எல்லை தான் இயேசுராஜா. சொல்லுங்க, பாசத்தின் எல்லை தான் இயேசுராஜா. என்னுடையவர், என் அன்பின் ரட்சகர், என்னுடையவர், என் அன்பின் ரட்சகர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், அழகானவர், மகிமையானவர். சொல்லுங்க. பல பர பல தர பரிமா ஃபயர். ரேஷாதர பரக பல பரே பல தரமா லோப்ரோகா பர பல பரி பல தர பரமா லோப்ரோகா பர பல தர பல தர. இயேசு அவர் இயேசு இயேசு இயேசு. வாருங்க என் நேசரே வயல்வெளிக்கு போவோம். அப்பாவை பார்த்து சொல்லுங்க, கரங்களை பிடிச்சு செல்லத்தோட கரத்தை பிடிச்சு பேசு. வயல்வெளிக்கு போவோம், அங்கே
அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கனிய கொடுப்பே. அங்கே என் நேசரின் உச்சிதங்களை உமக்கு கனிய கொடுப்பே. பாருங்க என் நேசரே வயல்வெளிக்கு போவோம். பாருங்க என் நேசரே வயல்வெளிக்கு போவோம். ஆராதனில் கலந்து கொள்வே, ஆராதனில் கலந்து கொள்வே, அபிஷேகத்தால் நிறைந்திடுவே. உம்மை துதித்து துதித்து தினம் பாடி பாடி தினம் நடனம் நல்லா துதிங்க. ஆமென். பரலோக மகிமை நம்ம மத்தியில இறங்கி இருக்கிறது. ஜீவ நதி நம்ம மத்தியில இருக்கிறது. ஜீவ விருட்சத்தின் அந்த ஜீவ விருட்சம் நம்ம மத்தியில இருக்கிறது. நம்ம இருக்கிற இடம் பரலோகம், நம்ம இருக்கிற இடம் உன்னதம். நம்ம மத்தியில ஒரு ஜீவ விருட்சம் இருக்கிறது. அந்த ஜீவ விருட்சத்தின் இலை வந்து ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்காக இருக்கிறது. இப்ப அந்த இலையை பறிச்சு நீங்க சாப்பிடுறீங்க. தூதர்கள் நமக்கு கொடுக்கறாங்க. ஏசப்பா அந்த கனிகளை நமக்கு ஊட்டி விடுறாங்க. ஓ, நம்ம சரீரம் இன்னைக்கு ஆரோக்கியமாகுது, இளமையா மாறுது. விசுவாசத்தோட துதிக்கும் போது இதெல்லாம் நடக்குது. நீ செய்த நன்மைகளுக்காக என்ன நான் செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை உம்மை தொழுவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை என் கையில் ஏந்தி ரட்சகா உம்மை தொழுவேன். பாருங்க என் நேசரே வயல்வெளிக்கு போவோம். பாருங்க என் நேசரே வயல்வெளிக்கு போவோம். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கனியாய் கொடுப்பே. விதங்கரே பிரகா பரபல தரபர சிபரக பரபல தரமா. ஓ ரே பிரபரபல தரபர தரபர சிப ரே பிரகா பரபல தரபரி பல தரபரி பல தரமா. கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டு கடுமையான ஜுரங்கள், காய்ச்சல் இப்போது மறைகிறது. எல்லா காய்ச்சல் கிருமிகளா எரியுது. ஃபயர் அக்கினி இறங்குது, அக்கினி இறங்குது, அக்கினி இறங்குது, அக்கினி இறங்குது. மகிமை அக்கினி இறங்குது. இனி மரணம் இல்லை, இனி அழுகை இல்லை, இனி வருத்தம் இல்லை, இனி கண்ணீர் இல்லை. ஸ்லோ பீட் போடுங்க. நன்றியப்பா. Thank you, Jesus. நல்லா துதிங்க, துதிங்க, வாயை திறந்து அப்படியே துதிங்க. ஹalleluya. அப்படியே காட் மட்டும் பிடிங்க. நல்ல 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 நீ வாசையில ஆமென். செங்கடலை பிளந்த தேவன் இன்னைக்கு எனக்குள்ள இருக்கிறார். சொல்லுங்க, செங்கடலை பிளந்தவர் எனக்குள்ள இருக்கிறார். ஹalleluya. மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர் எனக்குள்ளே இருக்கிறார். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது ஒரு நாள் வற்றாது. எனக்குள்ள ஜீவ ஊற்று, அது ஒரு நாள் வற்றாது. Thank you, Jesus. Glory, glory, glory. ஆமென். வேதம் சொல்லுகிறது, அவர் பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படிக்கு
அவர் தம்முடைய குமாரனையே நமக்காக கொடுத்தார். ஆமென். ஆமென். இந்த ஜீவ பலியா கொடுத்தார். எதற்காகனா பொல்லாத பிரபஞ்சம். ஆமென். இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ள கிடக்கிறது. அதை இங்கிலீஷ் பைபிள் சொல்லுது, பொல்லாத பிரபஞ்சம். இந்த இடத்துல பொல்லாத ஏஜ், வயசு. ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்றாங்கல்ல, உலகத்துல சொல்றாங்கல்ல, 30 வயசுல அது வரும், 40 வயசுல அது வரும், 50 வயசுல அது வரும்னு சொல்றாங்கல்ல, அந்த பொல்லாத கிரியைகள். ஹல்லேலூயா. நமக்கு வயசே கிடையாது. ஹல்லேலூயா. அவருக்கு எப்படி? அவர் ஆதியும் அந்தமுமானவர். ஹல்லேலூயா. அவருக்கு தொடக்கமும் முடிவும் கிடையாது. இன்னைக்கு அவருடைய இரத்தத்தால கழுவி அவருடைய பிள்ளையாக மாற்றப்பட்ட நம்மளை பார்த்து வேதம் சொல்லுகிறது, அவர் இருக்கிற பிரகாரம் நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால நம்மளும் அப்படிதான், நமக்கு வயசே கிடையாது. ஹல்லேலூயா. எப்போ அவரை போல இளமையா இருக்கிறோம். இந்த கிரியைகள்லாம், இந்த உலகத்தின் கிரியைகள், அது வரும் இது வரும் இதுல அருவரும் சொல்ற அந்த கிரியைகளை நம்ம எரிச்சு ஜெபிக்க போறோம். ராபா ராகா பாலா. நல்லா ஜெபம் பண்ணுங்க, அப்படியே ஒப்பு கொடுங்க, அந்நிய பாஷையில பேசுங்க. ரீபா ராகா பாலா பா ரீகாபா. கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும், கர்த்தருடைய வல்லமை. ஆமென். பொல்லாத கிரியைகள் எரியட்டும், எரியட்டும். இந்த பிரபஞ்சத்தின் கிரியைகள், இந்த உலகத்தின் கிரியைகள்லாம் எரியட்டும். எங்க சரீரத்துல உனக்கு அதிகாரம் கிடையாது. எங்க சரீரத்துல உனக்கு அதிகாரம் கிடையாது. சொல்லுங்க, வியாதிக்கு அதிகாரம் கிடையாது. இன்னைக்கு வார்த்தையை பேசி இன்னைக்கு ஜெயத்தை எடுக்க போறோம். இயேசுவின் ரத்தத்தால் ஜெயம் எடுக்க போறோம். எல்லா பலவீனங்கள் எரியட்டும், 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 எரியட்டும். அக்கினி இறங்கட்டும். ஃபயர் ராப்ராகா பாலாபா. இயேசுவேன்னு கூப்பிடுங்க. ஜீசஸ், இயேசுவே. Ora frabara bala tarabara shibara kabala bari bala tarabara. நல்ல காடு படிங்க, கொஞ்சம் சவுண்டா. ரே baraka fala bari bala tarabara kabala bari bala taraba. Oro froshi brabara bala bari kabara bala tarada. Ora frabara bara bala tarabari kabala bari bala tarada. மகிமை 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 இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். ரா fraka fala bari bala taraba. வல்லமை இறங்கட்டும். கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கட்டும், கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கட்டும். இப்பொழுதே ஒவ்வொரு சரீரத்துல வல்லமை இறங்கட்டும், ஒவ்வொரு லிவர்ல வல்லமை இறங்கட்டும். எல்லாம் புதுசாகட்டும், எல்லாம் மர்வமாகட்டும், எல்லாம் மர்வமாகட்டும். நன்றியப்பா. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதில் இன்று ஜீவ ஊற்று புறப்படுமாமே. நன்றியப்பா. அப்பா மாறா போன்ற கசப்பான அனுபவங்கள் மாறட்டும். ஒவ்வொரு வாழ்க்கையில காணப்பட்ட அப்பா மாறாவின் அனுபவங்கள் மாறிப்பட்டோம். ஓ, எல்லா வேதனைகள், கலக்கங்கள், வியாகுலங்கள், நெருக்கங்கள் இப்பொழுது மாறட்டும். வல்லமை இறங்கட்டும். இனி நீ அழுது கொண்டிராய் மகளே, இனி நீ அழுது கொண்டிராய். கூப்பிடும் சத்தத்துக்கு கர்த்தர் உருக்கமாயிறங்கி அதை கேட்டு செவி சாய்க்கின்றார். இதோ நீ கூப்பிடும் முன்னே அவருக்கு பதில் கொடுப்பார். அவரை நோக்கி கூப்பிடு, நீ அறியாத எட்டாத காரியங்களை உனக்கு அறிவிப்பார். அவர் உன் விண்ணப்பத்தை கேட்கிறார், உன் கனவை காண்கிறார், உன்னை குணமாக்குவார். ஓ ரகா சந்து ரகாந்தர்வா. சிறிய மகனுக்கு இப்பொழுது அப்பா விடுதலை உண்டாகட்டும். எல்லா அப்பா கட்டுகள் உடையட்டும் தகப்பனே. திருமண தடைகள் உடையட்டும். திருமணம் முடியாமல் இருக்கின்ற ஒவ்வொரு வல்லமை இறங்கட்டும். இந்த மாதிரி ராஜா அப்பா புதிய வாழ்க்கை உண்டாகட்டும். ஓ, இருந்தால் கட்டப்பட்டும். எழுப்புங்கப்பா. சிதிலமடைந்த உறுப்பின வாழ்க்கைகள் போல சீராகட்டும். கட்டி எழுப்புங்க. பிரிந்தவர்கள் ஒன்று சேரட்டும். உடைந்த குடும்பம் ஒன்று சேரட்டும். இப்பொழுது வல்லமை இறங்கட்டும் ராஜா. அப்பா வேலைக்கு அழைக்கின்ற ப்ரமோஷன் அழைக்கின்ற ஓடி அழைச்சதுக்கு நீங்க பதில் கொடுங்க ராஜா. இதோ கட்ட சீயோனுக்கு இறந்து மேலே வந்தது. ஓ, நான் உனக்கு நன்மை செய்து, நான் உனக்கு தயவு செய்து உன்னை மிகவும் திரளாக பெருக பண்ணுவேன். நான் உன்னை பழுக பண்ணுவேன். நான் உன்னை உயர்த்துவேன். நான் உன்னை மேம்படுத்துவேன். ஓ இஸ்ரவேலே, இஸ்ரவேலே. ஓ இவர்கள் நினை முந்தின எல்லா நினை எத்தனை வேலைகள்ல இதோ உன்னை போராட்டங்கள்ல உன் வேத
வேதனை இல்ல, நான் உன்னோடு கூட இருந்தேன். எல்லாவற்றையும் நினைவு கொண்டு ஆதி முதல் நான் உன் வாழ்க்கையில செய்த கிரிகளை நீ மறந்து போகாதே. இதோ நீ என்னால் ஒரு நாளும் மறக்கப்படுவது இல்லை. நன்றி அப்பா, அவர் உன்னை விலகவில்லை, உன்னை கைவிடவில்லை. ஓ இமைப்பொழுது உன்னை நான் கைவிட்டேன், ஆனாலும் இதோ உருக்கமான இரக்கங்களால் உன்னை நான் திரும்ப சேர்த்துக் கொள்ளுவேன். நீ என்னுடையவள், நீ என்னுடையவன், நீ நான் மறக்கப்படுவது இல்லை. நன்றி அப்பா, தாயின் கருவிலே உருவானது முதல் உன்னை நான் அழைத்தேன், அறிந்தேன், சுமந்தேன், தப்புவித்தேன், இம்மட்டும் ஏந்தினேன், இனிமேல் ஏந்துவேன், இனிமேல் சுமப்பேன், இனிமேல் தப்புவிப்பேன். இதோ நான் உன்னை கைவிடுவது இல்லை. உன்னை நான் எப்படி கைவிடு என்று கட்ட சொல்கிறார். பெருங்காற்றில் அடிபட்டவளே, ஓ துயரற்றவளே, இதோ கர்த்தர் கண்களை பள்ளு பிரகாசிக்க வைக்கிறாரு. சிறுமைப்பட்டவளே, ஆளற்றவளே, கைவிடப்பட்டவளே, கர்த்தனை கட்டி எழுப்புகிறாரு. உன் விதவை இருப்பை மாற்றுகிறார், உன் துக்க வாழ்க்கையை மாற்றுகிறார். இதோ உன் முதிர்க்கு வயது கண்ணிகள் அந்த காரியத்தை கட்ட மாற்றுகிறார். உன் வாழ்க்கை கட்டப்படுகிறது, நீ கட்டப்படுவாய். நீ எப்சிவா என்று பெயர் பெறுவாய், நீ பியூலா என்று பெயர் பெறுவாய். ஓ மண்மேடு கட்டப்படும். ஓ உன்னத அபிஷேகம் இறங்க மாட்டாங்க, அது முன்போல் இருந்தது, ஆனால் ஆவியான இறங்கி பிற்பாடு ஓ அரண்மனை முன்போல் கட்டப்படுறது. ஓ செழிக்கிறது, வயல்வெளிகள் மாறுகிறது, எல்லா வனாந்திரங்கள் செழிப்பாய் மாறுது. ரிசீவ் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். போல பழைய பெற்றுக்கொள்ளுங்க, போல பெற்றுக்கொள்ளுங்க, போல பெற்றுக்கொள்ளுங்க. இயேசு நாமத்தாலே சாந்தா ராக்கா ஹந்தரபா தேவனுடைய மகிமையை காண்பாய், இன்னும் பெரிதான காரியங்களை காண்பாய். இது தொடக்கம், இது முடிவு அல்ல. இது தொடக்கம், ஆனால் முடிவு அது சம்பூரணம். துவக்கம் அற்பம் தான், ஆனால் உன் முடிவு சம்பூரணம். முடிவு சம்பூரணம் சொல்லுங்க. முடிவு சம்பூரணம். நல்லா அப்படியே கரங்களை தட்டி அந்நிய பாஷையில ரே பிரகா பல வரதர ஊரா ஃப்ரபர பலதர வரஷிரபா ஓலாலா ராரியான்சே ரே பிரகா பல பரே பிரபல துர பரகா பல பரே பலபோ. அப்படி நல்ல அந்நிய பாஷையில ஃபயா ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. யார் யாருக்கெல்லாம் அபிஷேகம் வேணும், ஆவிக்குரிய ஆழத்துக்குள்ள போகணும், அப்படியே ஜெபம் இயேசுவேன்னு கூப்பிடுங்க. அபிஷேகத்தை காத்திருக்கிற ஒவ்வொரு மேலும் உங்க மகிமை இறங்கட்டும். ஃபயர் டச் வல்லமை இறங்கட்டும். ஆதி அப்போஸ்தலர் மேல ஊற்றின மகிமை இப்பொழுது இறங்கட்டும். ஃபயர் பலன் இறங்கட்டும். ஹல்லேலூயா. ஜெபாவினால் நிரப்புங்க. கேளுங்கப்பா, என்ன ஜெபாவினால் நிரப்புங்கப்பா. கிருபை நாவினால், மன்றாட்டி நாவினால் நிரப்புங்கப்பா. நிரப்புங்க டாடி. ஆமென். அப்படியே ஜெபிக்க போறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நியூஸ்ல ஒவ்வொரு நாளும் கேள்விப்படுறோம் வரதட்சணை கொடுமை. இன்னைக்கு வரதட்சணை கொடுமையினால எத்தனையோ பெண்கள் தற்கொலை செய்து மரிக்கிறார்கள். இன்னும் எத்தனையோ பேர் வெளியே தெரியாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட கொடுமை தேசத்துல மாறும்படியாய் ஜெபிக்க போறோம். வேதம் சொல்கிறது, இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லையிலும் கேட்கப்படுவது இல்லை. ஹல்லேலூயா. விசுவாசத்தோட ஜெபம் பண்ண போறோம். பாரத்தோட எங்களோட இணைஞ்சு ஜெபம் பண்ணுங்க. அப்படியே ஜெபம் பண்ணுங்க. அப்படிப்பட்ட பெண்களுக்கு கர்த்தர் விடுதலையை கொடுக்கணும். அந்த சத்துருக்கள் கிரியைகளை எரியணும். ஜெபம் பண்ணுங்க. ரேபா ராகா பாலா நல்ல ஆவியில நிறைஞ்சு யுத்தம் பண்ணி ஜெபிக்க போறோம். நமக்குள்ள ஆண்டவர் அபிஷேகத்தை வச்சுட்டாரு. தேசத்தை மாற்ற அபிஷேகம் நமக்குள்ள இருக்கு. சொல்லுங்க, இந்த உலகத்தை மாற்ற அபிஷேகம் எனக்குள்ள. சொல்லுங்க, ராபா ராகா பாலா பா ரீகா பாலா பா ரீகா பா. எல்லா வரதட்சணை கொடுமை தேசத்துல மாறட்டும். அப்படிப்பட்ட கொடுமை செய்கிற ஒவ்வொரு கிரியை செய்கிற அந்த கிரியைகள் எரியட்டும். நீர் யுத்தம் பண்ணுங்க. அப்படிப்பட்ட கொடுமையான மக்களுக்கு யுத்தம் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும். ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒரு விடுதலை உண்டாகட்டும். இந்த நாள்ல விடுதலை உண்டாகட்டும். கவர்மெண்ட் அத கடுமையான நடவடிக்கை எடுக்கட்டும். நல்ல ஜெபம் பண்ணுங்க அந்நிய பாஷையில.
ஓ ராபா ராஷாதா ராபா. நல்ல நல்ல ஹalleluya. கார்டு நல்ல சவுண்ட் அப்படிங்க. ரேப்ரா காஃபா லாபா ரேபா லாதா ராபா நிபாசே. நல்ல நல்ல ரேப்ரா காஃபா லாபா ரேகா லாதா ராபா நிபாசே. நல்ல ரேப்ரோ காஃபா லாபா ரீபா லாதா ராபா ராஷ. யுத்தமடுங்க ஜெபிக்கும் போது அந்த கிரியைகள் எரியட்டும் எரியட்டும். தேசத்துல காணப்படுகிற பெண்களுக்கு எதிரான இப்படிப்பட்ட கொடுமையை உண்டு பண்ற பொல்லாத கிரியெல்லாம் எரியட்டும் 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 எரியட்டும். அக்கினி இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும். ஃபயர் நெறிந்த நாளலை முறியாதவர் மங்கி எரியும் திரியை அணையான் புலம்பலை களிப்பாய் மாற்றுபவர் என் ஆத்மநேச இயேசுவே. ஆமென். அப்படியே நைஜீரியா தேசத்திற்காக ஜெபிக்க போறோம். இன்னைக்கு நைஜீரியா இன்னும் உலகத்துல எத்தனையோ தேசத்துல கிறிஸ்தவர்கள் கொல்லப்படுறாங்க. வெளியே தெரியல, வெளியே தெரியாம இருக்குது. அதை நாம ஜெபிக்க போறோம். சூடான் தேசத்துல கூட்டம் கூட்டமா கிறிஸ்தவர்களை கொண்டு போடுறாங்க, கழுத்து அறுத்து போடுறாங்க. அப்படிப்பட்ட கொடுமைகள் இன்னைக்கு பூமியில நடந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தர் யுத்தம் பண்ணணும். ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தணும். அந்த சத்துருக்களை கர்த்தர் அடிச்சு நொறுக்கணும். அந்த தீவிரவாத இயக்கங்கள் அழியணும். ஜெபம் இயேசுவின் நாமத்தை அழிஞ்சு போட்டு சொல்லுங்க. தீவிரவாதிகள் அழிஞ்சு போட்டு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு உண்டாகட்டும். ரத்தத்துல உப்பு கொடுக்கிறோம்ப்பா. நைஜீரியால அக்கினியை போடுங்க, சூடான்ல அக்கினியை போடுங்க. எந்தெந்த தேசத்துல கொடுமை செய்கிறாங்களோ அங்க அக்கினியை போடுங்கப்பா. உங்க வல்லமையை வெளிப்படுத்துங்க. பாரத்தோட ஜெபம் பண்ணுங்க. அப்பா அக்கினியை போடுங்கப்பா. நீர் உயிரோடு இருக்கிறீரப்பா. எரியட்டும் எரியட்டும். இந்த பரிசுத்தவான்களுக்கு விரோதமா ஊழியக்காரங்களை விழ வைக்கணும், அடிக்கணும்னு சொல்லி ஒரு கூட்டம் இன்னைக்கு தேசத்துல மந்திரவாதம் செய்து அப்படிப்பட்ட கிரியைகள் எரிஞ்சு போட்டு எரிஞ்சு போட்டு எரிஞ்சு போட்டு அக்கினி இறங்கி அந்த மந்திரவாதிகளை பட்சிக்கட்டும். உண்டு பண்ற பொல்லாத ஆவிகள் எரியட்டும். கர்த்தர் நல்லவர். அவர் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை ஊழியர்களை இயேசுவின் ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபம் பண்ணுங்க. ரபா ரகா பலா பரே பலா தரபா நன்றி அப்பா. வாய் திறந்து நன்றி. Lebra kafra bara bala bara kamari bala dara bara Lebro shada la bara kabara bala dara bari bala dara bara Ura fara bara shi bara kabala bari bala dara dara deriyansi Rufru kafara bala bari bala dara bara kabala bari bala Yesue Yesue சொல்லுங்க இயேசுவே இயேசுவே இயேசப்பா இயேசையா 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 ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. நன்மையினால் நிரப்புங்கப்பா. இன்னும் ஜெபாவில் நிரப்புங்க. இன்னும் அடுத்த மண்டலத்துக்குள்ள கொண்டு போங்கப்பா. இனி எல்லையில வியாதி இருக்க கூடாது அப்பா. அந்த நவம்பர் மாதத்திற்காக ஜெபிக்கிறோம். ரத்தத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பிரேயர் மினிஸ்ட்ரி ஃபேமிலிய இயேசுவின் ரத்தத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மாதம் செழிக்கட்டும். ஒவ்வொருத்தருடைய வாழ்வாதாரம் செழிக்கட்டும். குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்கள் விலகட்டும். நல்ல காரியங்கள் நடக்கட்டும். திருமண தடைகள் விலகட்டும். வியாதியின் கிரியைகள் எரியட்டும். மரண கட்டுகள் எரியட்டும். மந்திரவாதங்கள் எரியட்டும். இயேசுவின் ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஊழியம் வளர்ந்து பெருகட்டும்பா. விசுவாச குடும்பங்கள் எல்லாத்தையும் ஆசீர்வதிங்க.
இந்த நாள் இந்த மாதத்தில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். பெருகட்டும், கொடா கொடியா பெருகட்டும், நீச்சல் ஆழத்துக்குள்ள கொண்டு போங்கப்பா. ஆமென். ரேப்ராகா பலபா ராகா பலபா ரேபலா அப்படியே ஒரு ரெண்டு சன்னிய பாசையில ரேப்ராகா பலபா ரேகா பராதா ரபா ராஷி பராகா பலபா லோஃப்ரோகா பராதா ராஷாதா ராகா பா ஃபயர் ரபரபரபல தேரே ஓரா ஷலரரரியாதேர ஓலா பரதர பராகா பரே பலபா ரேபலா ராகா பலபா ரேபே ஓரா ஃபரபரா ஷிபராகா பலபா ரேபலா தரபா. அப்பா இந்த நாள் நீங்க வார்த்தையை கொண்டு வந்திருக்கிற அப்பா ஜீவாக்கா மேல உங்க வல்லமை இறங்கட்டும். ஜோபனுங்க கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கட்டும், புது பலன் அடையட்டும். அப்பா உங்க ஊழியம் வளர்ந்து பெருகட்டும், காண்கின்ற தேவன் ஊழியங்கள் வளர்ந்து பெருகட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் அந்த அப்படி ஓடியில் எம்டி சேர் எல்லாம் கொஞ்சம் ஃபீல் பண்ணிருங்க. வர்றவங்களுக்கு பின்னாடி சேர் இல்லை, அப்படி முன்னாடி இந்த ஃபீல் பண்ணிருங்க கொஞ்சம் ஓடியில் உள்ளதெல்லாம் கேப் எல்லாம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு முதலாவது ஞாயிற்றுக்கிழமையும் விடுதலை நிறைவு கூட்டம் இந்த இடத்துல நடைபெறும். தொடர்ந்து இந்த கூட்டத்துல கலந்துக்கோங்க, அநேகர் அழைத்து வாங்க. தொடர்ந்து இந்த ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் சூர்யா டிவியில இரவு 8:30 மணிக்கு நம்முடைய நிகழ்ச்சி வரும். ஒவ்வொரு நாளும் ஆன்லைன்ல ஜெபங்கள் இருக்கும். நேரில் வர்றவங்க வரலாம். நம்முடைய பிரேயர் மினிஸ்ட்ரி இந்தியா என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல லைவ்ல வரும். ப்ரோ ரஞ்சன் தேவதாஸ் அடிங்க, அதில் வரும். அதோட அதை ஃபாலோ பண்ணுங்க. எங்களோடு இணைந்து ஆன்லைன் மூலமா நீங்க தேவனை மகிமைப்படுத்தலாம். உங்கள் ஜெப தேவைகள் எதுவாக இருந்தாலும் எங்கள் நம்பருக்கு 2 நம்பர் அந்த ஸ்கிரீன்ல இருக்கிறதுல தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். நேரில் வர்றவங்க ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களான்னு கேட்டுட்டு நீங்க ஜெபிக்க வரலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த ஊழியத்திற்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். இப்பொழுதும் மத்தியில ஜீவாக்கா கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பாங்க. நல்ல கரங்களை தட்டி வரவேற்கலாம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 1 முதல் 3 வசனம் வரை. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 1 முதல் 3 வசனம் வரை வாசிக்கும். ஜெபம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, தம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த நேரத்துக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எனக்கு முன்பாக எல்லாருடைய முழங்கால் முடங்கும் என்று சொன்ன தம்முடைய வார்த்தையின்படி எங்களுடைய முழங்கால்கள், எங்களுடைய இதயம் உமக்கு முன்பாக இருக்கின்றது. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பிரேயர் மினிஸ்ட்ரிக்காக, இந்த ஊழியங்களுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வாய்ப்பை தந்த தம்மையும் நன்றியோடு ஸ்தோத்திருக்கின்றேன். இதை விரும்பி அழைத்த பிரேயர் மினிஸ்ட்ரி பிள்ளைகளையும் உடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். ஏசப்பா, வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் வேண்டிக் கொள்கிறோம். இந்த மாதத்தில், இந்த நாளில் தேவன் ஏதாயிலும் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி நெடுங்காலமாய் காத்திருக்கிற காரியங்களுக்காக ஜெபிக்கிற விண்ணப்பங்கள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கின்றார்கள். தேவனே, நீர் பரலோக ராஜ்யத்திலிருந்து இவைகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிட வேண்டும் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய மன விருப்பங்கள்,
தம்முடைய சித்தப்படி எல்லாவற்றையும் நீங்க இந்த வருஷத்தின் இந்த கடைசி நாட்களிலே நீங்க நிறைவேற்ற வேண்டும். அது திருமண காரியமாக இருக்கட்டும், குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும், சொத்து விவகாரங்களாக இருக்கட்டும், கடன் பாரங்களாக இருக்கட்டும், பிள்ளைகள் படிப்பாக இருக்கட்டும். சுவாமி ஆண்டவரே, தேவ சமாதானம் எல்லாவற்றையும் யாராருக்கு என்னென்ன காரியங்கள் தேவையோ, ஊழியத்தின் பாதையோ எல்லாவற்றையுமே ஆண்டவரே, எது பில்லு பாஸ் ஆகணும், டெண்டர் கிடைக்கணும், ஆண்டவரே தொழில் ஆசீர்வதிக்கப்படணும், இருதயத்தில் நல்ல ஒரு சமாதானம் வேணும், நிம்மதியான ஒரு தூக்கம், சரீரத்தில் ஆரோக்கியம் எல்லாவற்றையும் நீங்க தந்து குடும்பமாய் கர்த்தர் ஆசீர்வதித்து தீர்க்க ஆயுசை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. நன்றி ஆண்டவரே. வந்திருக்க ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகள் மேல் இரக்கமாயிரும். இந்த மாதம் மட்டும் இல்லை, வருகிற மாதம் மட்டுமல்ல, உங்களுடைய ஆயுசு வரைக்கும் உங்களுடைய நன்மையும் உங்களுடைய கிருபை எங்களை தொடர ஜெபிக்கிறோம். அடிமையும் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். கர்த்தாவே, நீங்க பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. வந்திருக்கிற இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நீதிமொழிகள் 3வது அதிகாரத்தில் நம்ம வசனம் வாசிக்க கேட்டோம். என்ன அப்படின்னா, முதல் வசனத்தில், என் மகனே என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம். அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும். தேவனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதுமே ஒரு கண்டிஷனில் தான் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு கண்டிஷனை கொடுத்து தான் ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை நமக்கு கொடுப்பார். அப்போ அந்த அவர் சொல்கிற அந்த கண்டிஷனை நம்ம செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக ரூல்ஸ் படி, அதான் சட்டத்தின்படி அந்த ஆசீர்வாதம் நமக்கு தானாகவே வந்துடும். எப்பவுமே அப்படிதான். ஒரு இது ஒன்று பிள்ளைகளை நம்ம சொல்லுவோம், நீ படித்தா உனக்கு இது தருவேன், நீ எனக்கு இதை எழுதி காட்டினா உன்னை நான் வெளியே கூட்டிகிட்டு போவேன். அவங்க என்ன கேட்குறாங்களோ அப்போ நம்ம அவங்களுக்கு என்ன சொல்லுவோம், ஒரு ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும்படி நம்ம ஆர்டர் போடுவோம். அதை பிள்ளைகள் செய்யணும். அதே போல தான் ஆண்டவராகிய கர்த்தரும் நம்ம சரியாக இருக்க, நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா சில ஆர்டர் கொடுப்பாரு. இதுல 2வது வசனத்துல என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னா, உனக்கு நீடித்த நாட்கள், உனக்கு தீர்க்காயுசு, உனக்கு சமாதானம். அப்ப இந்த மூன்றுமே போதும்ல. சமாதானம் இருந்தாலே எல்லாமே என்ன செய்யறது நமக்கு கிடைச்சிரும். பிறகு உனக்கு என்ன சொல்றாரு, நான் நீடித்த நாட்களே தருவேன், தீர்க்காயுசையும் தருவேங்கிறாங்க. அப்ப ஆண்டவர் வந்து தீர்க்காயுசு இருந்தா அந்த சமாதானம் இருக்கும்போது எல்லாவற்றையும் நம்ம அனுபவிக்கலாம். அதுக்கு தான் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த முதல் வசனத்துல நீ என்ன செய்யணும், என்னுடைய கற்பனைகளை, என்னுடைய போதகத்தை உன் இருதயத்துல காக்க கடவுது. அப்போ தேவன் நமக்கு நிறைய பிரமாணங்களை கொடுத்திருக்கிறார். நிறைய பிரமாணங்கள் வேதத்துல, நீதிமொழிகள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்படிதான் செய்யணும், இப்படிதான் வாழணும் அப்படின்னு இருக்கும். நம்ம எதுல வாழ்றோம் அப்படின்னா, சிந்தனைகள் கட்டிய அறைகளில் வாழ்கின்றோம். நம்ம எப்பவுமே நமக்கு ஒரு சிந்தனை ரன்னிங்ல இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, யோசித்து தான் நம்ம சொல்லணும். சிலது வேண்டாம் அப்படின்னு உடனே தள்ளிடணும். எப்பொழுதும் சிந்தனைகள் நம்மளோடு மோதிக்கொண்டே இருக்கும்போது நம்ம செய்ய வேண்டியது கர்த்தருடைய கரத்துல கொடுக்கணும். ஆண்டவரே, இது சரியா தவறா, நீங்க தான் இதுல சரியானதை எனக்கு தரணும் அப்படிங்கணும். எல்லா சிந்தனையும் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ நம்ம சிந்தனையே சரியாக இருக்கும்படிக்கு நம்ம என்ன செய்யணும், அதிகமாக ஜெபிக்க வேண்டும். இந்த நாட்களில ஜெபம் ரொம்ப நல்லா அப்படிலாம் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. இப்போ நம்ம இந்த இடத்துல பிரேயர்ல இருந்து நீங்க எந்திரிச்சு போகும்போது, ஒன்று நன்றியாக செலுத்தின ஒரு கண்ணீர் உங்க கண்ணுல கசிஞ்சிருக்கணும். இல்ல என்னுடைய ஜெபத்தை இன்றைக்கு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார், எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்து விட்டார், அதுக்காக நன்றி அப்படின்னு சொல்லி ஒரு சொட்டு கண்ணீரை நீங்க விட்டா அது ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். இல்ல உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்க அழுத்தி தேவ சமூகத்துல தன்னை தாழ்த்தி, ஆண்டவரே எனக்கு இறங்குங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நீங்க செய்யலைன்னா யாருமே எனக்கு செய்ய முடியாது என்று சொல்லி தயவாக கெஞ்சி கேட்கும்போது நம்முடைய கண்களில கண்டிப்பா என்ன செய்திரும், ஒரு சொட்டு கண்ணீர் வந்துடும். அப்படி கண்ணீர் வந்துட்டுனாலே அது நமக்கு என்னதுதான், ஆசீர்வாதம் தான். அதனால அருமையானவர்கள், இன்னைக்கு கர்த்தர் 3வது வசனத்துல என்ன சொல்றாருன்னு வாசிங்க. கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாது இருப்பதாக நீ அவைகளே உன் கழுத்திலே பூண்டு. அப்ப கிருபையும் சத்தியமும், சத்தியம் என்பது என்ன அப்படின்னா வசனம் தான். ஆண்டவர் சொல்ற, நானே வழியும் நானே சத்தியமுமாய் இருக்கிறேன். அவரை நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கோம், உண்மைதான். ஆனா கிருபை என்பதுக்கு நான் அந்த செய்தியை எத்தனாம் தேதியோ எடுத்துட்டேன், 26ஆம் தேதி எடுத்திருக்கேன் போல, முன்னாலே எடுத்துட்டேன். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, கிருபை வேண்டும். கிருபை என்பது என்ன, தயவு, அது பாதுகாப்பு. நம்ம ஒரு பிரச்சனையில போகும்போது கிருபை என்பது ஓவர் டேக் பண்ணும். அது என்ன செய்யும் அப்படின்னா, உன்னை நான் பாதுகாத்துக்கிடுவேன், என் பின்னால வா, நான் உனக்கு எல்லாமே செய்வேன் அப்படின்னு நம்மளை இழுத்து கொண்டு அந்த கிருபையானது ஓவர் டேக் பண்ணி போயிடும்.
அப்ப நம்ம ஈஸியா நமக்கு பின்னால எந்த பிரச்சனை யார் வந்தாலும் அதை கடந்து நம்ம ஜெயிச்சிடலாம். அதான் கிருபை. அப்ப அந்த கிருபை வேண்டும் என்றால் நமக்குள்ள என்ன வேணும் அப்படின்னா தாழ்மை வேணும். இது தெரியும் நமக்கு எல்லாருக்கும். கிருபை உள்ளவர்கள், தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். இப்போ ஒரே ஒரு செகண்ட் நம்ம கிருபைக்காக ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் உங்களுடைய கையை நீங்க தூக்கி, ஆண்டவரே எங்களுக்கு என்ன செய்யணும்? கிருபை வேணும். கிருபை இருந்துச்சுன்னாலே போதும். நம்ம நிர்மூலமாக இருக்கிறது அவருடைய கிருபை தான். நமக்கு நம்முடைய பிள்ளைகளை தந்தது அவருடைய கிருபை தான். இன்னும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகணும்னா அவர் கிருபை வேணும். ஏசப்பா நம்ம மேல இறங்கணும். அந்த கிருபை மட்டும் நமக்கு கிடைச்சிட்டு அவ்வளவுதான், போதும். அந்த வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். மோசேட்ட ஆண்டவர் சொன்னாரு, என் கண்ணுல உனக்கு கிருபை கிடைச்சிருக்குப்பா, அதனால நான் உனக்கு முன்னால போவேன், நீ பின்னால வா அப்படின்னு ஆண்டவர் சொன்னாங்க. அதனால அருமையானவர்களே, நம்ம ஒரு செகண்ட் தேவ சமூகத்திலே நம்ம தாழ்த்துவோம். ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறேன்ப்பா, உங்களுடைய கிருபை எனக்கு தந்துருங்க. உங்க கிருபை இல்லாம ஜீவிக்க முடியாத ஆண்டவரே, நீங்க தாங்க ஆண்டவரே என்று நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே கையேந்தி நிற்கின்றோம். எங்களுக்கு தாங்க, என்னுடைய கணவனுக்கு தாங்க, என் மனைவிக்கு தாங்கப்பா, என் பிள்ளைகளுக்கு தாங்கப்பா, என் பேரம்பேத்திக்கு தாங்கப்பா, என் பூட்டம் பூட்டிக்கு எல்லாம் ஏசப்பா உங்களுடைய கிருபை தாங்கப்பா. உங்களுடைய கிருபை மட்டும் இல்லைன்னா முடியவே முடியாது ஆண்டவரே. கெஞ்சி மண்டாடி கேட்கிறோம். கிருபையும் சத்தியமும் இருதயத்துல பூண்டு இருக்கணும்னு சொன்னீங்களே, நாங்க கழுத்துல சரப்பணியாக அணிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னீங்களே, ஆண்டவரே நீங்கள் இரக்கம் செய்யுங்கள். எங்களால முடியாது தகப்பனே. இந்த வாழ்க்கை பயணத்துல கடல் மேல நடக்கிறது போல இருக்குப்பா, நீர் மேல நடக்கிறது போல இருக்குப்பா, அக்கினியில நடக்கிறது போல இருக்குப்பா, மலை மேல நடக்கிறது போல இருக்குப்பா, முடியலப்பா. ஆண்டவரே கிருபை தாரும். எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா. யாரையும் நாங்க ஆண்டவரே அற்பமாய் நினைக்கலப்பா. எங்களுக்கு உடைய கிருபை வேண்டும்ப்பா. கிருபை வேண்டும் நாதா இயேசுவே, உம் திவ்ய கிருபை வேண்டும் நாதா, இவ்வாராதனையில் கிருபை வேண்டும் நாதா. கிருபை வேண்டும் அப்பா. இந்த நாளில கையேந்தி உடைய பிள்ளைகள் உடைய கிருபை என்ற அந்த இரக்கம், அந்த கிரேஸை நாங்கள் கேட்டிருக்கிறோம். இப்பொழுது எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கு, எங்கள் குடும்பத்துல, எங்களுடைய தொழிலில் எல்லாவற்றிலும் உடைய கிருபை என்கிற அந்த தயவு வந்ததற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். சத்தியத்திலே நிற்க எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கிருபையும் சத்தியமும் என்னை இன்னும் விட்டு விலகாதிருப்பதாக அவைகளை உன் இருதயத்துல பூண்டு, இருதய கழுத்துல கட்டி உடைய இருதயத்துக்குள்ள என்ன செய்யணுமா நீனு வச்சுக்கிடணும் அப்படின்னு சொல்றார். நீதிமொழிகள் அந்த 3வது அதிகாரம் 3வது வசனம். அதை மறந்துடவே செய்யக்கூடாது. அவருடைய வசனம் எப்பொழுது நம்ம இருதயத்தில் என்ன செய்யணும்? இருந்துகிட்டே இருக்கணும். கர்த்தர் சொல்லியிருக்காரு, கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அவர் எனக்கு நிறைய வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு. கடந்த நாள் ஒரு வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ என் மனசுல ஒரு வசனம் வந்துச்சு, ஒரு வார்த்தை. என்ன அப்படின்னா, நிறைய பேரு கர்த்தர் உங்களுக்கு ஆதியில நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆரம்பத்துல ஆண்டவர்கிட்ட வர்றப்ப நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கான்னு எல்லாம் மறந்துட்டீங்க. அதை சொல்லி என்ன செய்யணும்? நம்ம ஜெபிக்கிறதே இப்போ இல்லவே இல்லை. ஒரு பிரேயர் மீட்டிங்லனாலும் சரி, ஒரு பிரேயர் பாயிண்ட் கொடுக்காங்க அப்படிங்கும் போது, ஆண்டவரே இப்படி சொன்னீரே, நீ தாயின் கருவிலே தெரிந்து கொண்டேன்னு சொன்னீரே, உள்ளங்கையில வரைந்திருக்கேன்னு சொன்னீரே, நம்ம கூட இருப்பேன்னு சொன்னீரே, நீ அடைக்கப்பட்ட தோட்டம், மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, முத்திரிக்கப்பட்ட கிணறுன்னு சொன்னீரே, உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன்னு சொன்னீரே. இந்த ஜெபமே இல்லை. ஜெபிக்கிறோம் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் வாக்குத்தத்தங்களை என்ன செய்திருக்காங்க? நிறைய பேர் அன்று கொடுத்த வாக்குத்தத்தங்களை மறந்துட்டாங்க. ஒரு நோட்டு போடலாம், அவ்வளோ வாக்குத்தத்தங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆனால் அதெல்லாம் நீங்கள் சொல்றது இல்லை. அந்த நேரம் நல்லா இருந்திருக்கும். ஆனால் இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அதையெல்லாம் யோசித்து பாரு. எந்தெந்த கட்டத்தில் கடல் மேலே நடக்கணுமா? நடந்துதான் ஆகணும், முடியாது. பேதுரு என்ன செய்தாரு? இயேசுப்பா கூட கடல் மேலே 12 பேர் இருந்தாங்களே, 11 பேரா அந்த நேரம் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகுதான். ஆனாலும் பேதுரு என்ன செய்தாரு? கடல் மேல நடக்க வேண்டியதாயிற்று. திடீர்னு பார்த்தாரு, ஐயோ நான் என்ன செய்யறேன்? கடல் இயேசு மேல இருந்த பார்வையை விட்டுட்டு கடலை பார்த்த உடனே நம்ம தண்ணிலே நடக்கணும்னு அமிழ்ந்து போக போயிட்டாரு. ஆனா இயேசுப்பா உடனே கைப்பிடிச்சு தூக்கிட்டாங்க. அதே மாதிரி நம்ம கூட சில சமயம் குதிச்சு கடல்ல நடக்கும். ஏதோ தெரியாம என்னத்தையோ சொல்லிட்டோம், எங்கேயோ பேசிட்டோம், ஏதோ ஒண்ணு நடந்துட்டு இப்போ நான் கடல்ல நடக்கேன். ஆனா பரவாயில்ல, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் இருக்காரு. தூக்கி உடனே என்ன செய்திருப்பாரு? தோல்ல போட்டிருப்பாரு. ஆண்டவர் சொன்னாரு, ஏன் பயப்பட்ட அற்ப விசுவாசி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அணைச்சு ஒரு செகண்ட்ல கப்பல்ல கொண்டு என்ன செய்திருப்பாங்க? வச்சிருப்பாங்க. அதே மாதிரி அக்கினி சூளையில நீங்க நடந்துகிட்டு இருக்கலாம், நடக்க வேண்டிய சூழ்நிலையில நடக்கதான் செய்யணும். நடந்துதான் என்ன செய்திருக்கோம்? வந்திருக்கோம். இப்போ நடக்கும் போது சொல்லணும், தேவன் என்னை விடுவிப்பார், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை விடுவிப்பார், என்னை தப்புவிப்பார். எந்த ராஜா என்னை காக்காட்டாலும் என் தேவன் என்னை தப்புவிப்பார்.
அப்படிங்கிற சொல்லணும். நான் இதுல நடக்கேன்னு சோர்ந்து போக கூடாது. இது எனக்கு எதுக்கு, இந்த வயசுல எதுக்கு இந்த கஷ்டம், இந்த வயசுல எனக்கு எதுக்கு இந்த நெருக்கம், அப்படிலாம் இல்ல. நான் நடப்பேன், என் தேவன் என்னோடு கூட இருப்பார். நாங்கள் ஆராதிக்கும் தேவன் எங்களை விடுவிப்பார், தப்புவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் என்ற நிச்சயத்துல நடக்கணும். பயந்தாங்கொழியாய் இருக்கக்கூடாது. யுத்தத்துக்கு எதிர்த்து நிக்கணும், போர்க்குதிரையாக நிக்கணும். ஏனென்றால் வசனம் இருக்கிறது, என் கிருபையும் என் சமாதானமும் உனக்கு உண்டு. நீ சத்தியத்துல நின்னுக்க. சத்தியத்துக்கு நம்ம எப்படி இருக்கணும்? இன்னைக்கு ஆராதனையில நான் ஜெபிக்கும் போது ஒரு பிரேயர் பாயிண்ட் எனக்கு வந்துச்சு மனசுல. எங்களுடைய சபை சத்தியத்துக்கு, வேத வசனத்துக்கு தூணும் ஆதாரமா இருக்கணும். இதுக்கு மேல எவ்வளவு பில்டிங் இருக்கு தெரியுமா, எவ்வளவு வெயிட்டான பொருள் வச்சிருக்காங்க, ஆனா அந்த தூணு தான், இதுதான் ஆதாரம். அதே போல நம்ம இருக்கணும். எதுக்கு? சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா இருக்கும்போது நிச்சயமா கர்த்தர் உங்களை தாங்கி பிடிப்பாரு. எவ்வளவு வெயிட் ஏறட்டும், எவ்வளவு காரியங்கள் உங்களுக்கு மோதட்டும், என்னெல்லாம் வரட்டும், ஐ டோன்ட் கேர் அபவுட் இட். நான் சொல்லிடுவேன், ஐ டோன்ட் கேர் அபவுட் இட். எனக்கு அதெல்லாம் மேட்டரே கிடையாது. என் தேவன் கூட இருக்கிறார். ஏனென்றால் வசனத்தை நான் கழுத்திலே பூண்டு இருக்கிறேன். அடுத்த ஒரு வசனம் நீங்க வாசிங்க. நீதிமொழிகள் 19:5. பொய் சாட்சிக்காரன் திடீர்னு என்னன்னு தெரியல, இந்த இப்படி வசனத்தை ஆர்டர் கொடுத்தாங்க. நான் ஒரு கதை ஒன்று படித்தேன் புக்கில். சண்டே கிளாஸ் டீச்சர் வந்து பிள்ளைங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க்கு கொடுக்குறாங்க. அந்த ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, அடுத்த வாரம் மார்க்கு 17வது அதிகாரத்தை எல்லாரும் படித்து கொண்டு வர வேண்டும், நான் கேள்விகள் கேட்பேன் அப்படின்னு சண்டே கிளாஸ் டீச்சர் சொல்லிட்டாங்க. சரி, பிள்ளைகள்லாம் போயாச்சு. அடுத்த வாரம் வந்தாங்க. வந்த உடனே கேட்குறாங்க, எத்தனை பேர் இந்த சண்டே கிளாஸ்ல நீங்க வந்திருந்தீங்களே, நான் உங்களுக்கு என்ன ஹோம்ஒர்க்கு கொடுத்தேன்? அப்போ எல்லாரும் சொல்றாங்க, மார்க்கு 17வது அதிகாரத்தை படிச்சுட்டு வர சொன்னீங்க, கேள்வி கேட்பேன்னு சொன்னீங்க. சரி, எத்தனை பேர் படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டா ஏறக்குறைய எல்லா மாணவர்களும் கைகளை தூக்கி விட்டாரு. எல்லா மாணவர்களும் கையை தூக்கிட்டாங்க. உடனே இந்த மேடம்க்கு ஒரே ஆச்சரியமா போயிட்டு அப்ப சொன்னாங்க, 17வது அதிகாரத்தை இன்றைக்கு உங்களுக்கு நான் பாடம் எடுக்கிறேன். 16 அதிகாரம் தான் உண்டு. எத்தனை அதிகாரம் தான் உண்டு மார்க்ல? இப்ப வேணா எடுத்து பாத்துக்கோங்க, எங்கேயாவது பிற மாட்டிக்கிடாதீங்க. மார்க்கு 16 அதிகாரம் தான் உண்டு. 17வது அதிகாரத்தை இப்ப நான் உங்களுக்கு செய்தியாக சொல்ல போகிறேன். அது என்ன செய்தி? பொய். நீ பொய் சொல்லிட்டால இப்போ உனக்கு அதுக்கு பாடம் எடுக்க அப்படின்னு சொல்லி அவங்க பாடம் எடுத்தாங்களாம். அதுக்கு ஒரு வசனம், மார்க்கு 17ஆம் அதிகாரம். அது இல்ல இந்த வசனத்துக்கு வரேன். நீதிமொழிகள் 19:5 பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவனும் என்று வேதம் கூறுகிறது. அன்னைக்கு ஒருத்தர் மீடியாவில் பேசிட்டு இருந்தாரு, பொய் பேசுகிறதா இப்போ எப்படி ஆயிட்டாமா, சர்வ சாதாரணம் ஆயிட்டு. யாருமே பொய்க்கு என்ன செய்யறது இல்ல, பயப்படுகிறதே இல்ல. இங்க இருக்கேன்னு ஒரு போன் வந்தா நான் இங்க இல்ல அங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறோம். நான் சில சமயம் ஆட்டோவில் ரெக்கார்டிங்கு ஏற போவேன், அப்போ ஃபோன் வரும். அப்போ எனக்கு என்ன சொல்லி தெரியாது, நான் டிராவலில் இருப்பேன். ஆனால் ஏறி உட்கார போகிறோம்ல அப்படின்னு நினச்சிட்டு சொல்லுவேன். ஆனாலும் சரியா தப்பான்னு இருக்கும். இப்போ பொய் எப்படி ஆயிட்டு எல்லாருக்கும் சர்வ சாதாரணமான ஒரு காரியம் ஆயிட்டு. ஆனால் வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவனும் தப்புவதில்லை. இதுதான் சத்தியம். இந்த சத்தியத்தை நம்ம என்ன செய்யணும், இருதயத்துல வைத்துக் கொள்ள வேண்டுமா, இதை நம்ம கழுத்துல பூண்டு கொள்ள வேண்டுமா. இந்த சத்தியத்தின்படி நீங்க ஜீவிக்கும் போது நம்ம வாக்குத்தத்தம் என்ன வாக்குத்தத்தம் அப்படின்னா, உனக்கு நீடித்த நாட்களையும் உனக்கு தீர்க்காயுசையும் உனக்கு சமாதானத்தை தருவேன் என்று தேவன் சொன்ன அந்த காரியம் நம்ம கண்டிப்பா நிறைவேற கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். பொய் சொல்றதுனால நிறைய பிரச்சனைகள் வரலாம், சில துன்பங்கள் வரலாம், சில துயரங்கள் வரலாம். ஆனாலும் நம்ம உண்மை உத்தமனுக்கு கர்த்தர் துணை. மோசே எப்படி இருந்தாரு? எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவராக இருந்தார். அதான் தேவன் சொல்றாரு, மோசேன் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். எல்லாரும் வேலை பார்க்குற இடத்துல இருக்கீங்க, குடும்பத்தில் இருக்கீங்க, பெரிய கேம்பஸ்ல நம்ம வசிக்கிறோம், பெரிய சர்ச்சில் இருக்கிறோம். எல்லா சூழ்நிலையில நம்ம பிள்ளைகள்கிட்ட, இல்லை கணவன்கிட்ட, நம்ம மனைவிட்ட, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லார்கிட்டையுமே நம்ம பொய் சொல்லக்கூடிய சிச்சுவேஷன் நமக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். யார் பொய் சொன்னா? பைபிள்ல மெயினான ஒரு ஆளு, வேற ஒரே ஒரு ஆள் பொய் சொன்னாரு. ரொம்ப ஸ்ட்ராங்கா 3 நேரம் சொல்லிடுவீங்க. பேதுரு மறுதளிச்சாருன்னு சொல்றதை விட பொய் சொன்னாரு. எனக்கு அந்த மனுஷனை தெரியவே தெரியாது, நீ இயேசுவோடு கூட இருந்தல்ல, இல்ல எனக்கு தெரியாது, எனக்கு அவரை தெரியவே தெரியாது அப்படின்னு சொன்னாரு, பொய் சொன்னாரு.
அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில இன்றைக்கு உங்களுக்கு மெயினான ஒரு காரியம், நான் பொய் சொல்லவே மாட்டேன் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையில எங்க நான் மாற்றினாலும் பரவாயில்ல, ஆனா நான் என்ன சொல்லக்கூடாது, நான் பொய் சொல்லாதபடிக்கு எங்களை என்ன செய்யுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. பிள்ளைகள் மத்தியிலையும் பெற்றோர் நம்ம எப்படி வாழணும் அப்படின்னா பொய் சொல்லாம இருக்கணும். நம்ம நீங்க சண்டைக்குள்ள எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்கும்போது இந்த சிச்சுவேஷன் நமக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பொய்ங்கிற பாவம் சாதாரண ஒரு பாவம் அல்ல. வெளிப்படுத்தல பாத்தீங்கன்னா விக்கிரகாராதனைக்கு வேசிதனம் அதுலயும் சேர்த்து ஆண்டவர் பொய்யையும் சேர்த்து தான் சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க மெயினா இன்னைக்கு இந்த சண்டே கிளாஸ் பிள்ளைகளை போல 16வது அதிகாரம் 17 இல்ல, ஆனால் அவங்க தைரியமா சொல்லிட்டாங்க. அப்படின்னா பைபிளை திறந்தே என்ன செய்யல, பார்க்கல. அப்ப நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நமக்குள்ள ஒரு கமாண்டிங், நான் இந்த மாத காரியத்துல இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள நல்ல ஒரு திட்டத்தை வச்சுக்கிடணும். நீதிமொழிகள் 3வது அதிகாரத்துல 4வது வசனம். அதனால இந்த சத்தியத்தின்படி நம்ம ஜீவிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குமா, தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நட்புத்தியும் பெறுவாய். தயைனா என்ன அப்படின்னா, தேவன் நமக்கு செய்யக்கூடிய காரியங்கள், ஒரு நன்மை, ஒருத்தர் ஒரு நன்மை செய்யறாங்க அப்படிங்கிறதும் தேவனிடத்திலையும் நமக்கு ஒரு தயவு கிடைக்கும், ஒரு கிருபை கிடைக்கும். அதெல்லாம் லேசான காரியமா இல்லைல்ல. தேவன் நம்மளை நினைச்சிட்டாரு அப்படின்னா அது ஒரு பெரிய காரியம். சொல்றாரு, சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பைன்னு நான் அப்படி கேட்டுக்கிட்டே இருந்தேன். குப்பையில இருந்து அப்படின்னா அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம வீட்டு முன்னால இந்த குப்பை வண்டி போகுது. அது என்னது, டஸ்ட். இங்கிலீஷ் பைபிளை எடுத்து பார்த்தேன், குப்பைக்கு என்ன போட்டிருக்கு அப்படின்னா டஸ்ட்னு போட்டிருக்கு. அப்ப அந்த குப்பை வண்டிக்கு எவ்வளவு உயரமா போகுது, அதுக்குள்ள இருந்துதான் கர்த்தர் என்ன செய்யறார், நம்மளை தூக்கி எடுத்து பிரபுக்களோடும் அதிபதிகளோடும் உட்கார வைக்கிறார். அப்ப சத்திய வசனத்துக்கு நம்ம சாட்சியா இருக்கணும், அதுக்கு நம்ம ஆதாரமா இருக்கணும். நம்மளை பாக்குறவங்க எல்லாரும் சொல்லணும், இவங்க எப்படி இருப்பாங்க, வசனத்திலே தான் நிற்பாங்க, இவங்க சத்தியத்துக்கு சாட்சி உள்ளவங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நல்ல யோசனையை கொடுப்பாங்களாம். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. 4வது வசனத்துல என்ன சொல்லியிருக்கு, நல் புத்தியையும் நல்ல யோசனையையும் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் நட்புத்தியையும் தயையும் நமக்கு பெறுவோம். நமக்கு நல்ல ஒருத்தங்க புத்தி சொல்லிட்டாங்கன்னா பிடிக்குமா பிடிக்காதா? சரி, நல்ல ஒரு இது சொல்லி இருக்காங்களே, என்னமா சொல்லி கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்ட்டு. ஒரு நாள் ஒரு பிள்ளை என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா. அப்போ ரொம்ப வருஷத்துக்கு முன்னால், ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பிள்ளை அவட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன், அந்த ஒரு அக்கட்ட. அப்போ சொன்னாங்க, எனக்குள்ள இப்படி சில பயமான சில எண்ணங்கள் வருது, பயமான, அதாவது இப்படி இது எப்படி நடக்கும்னு நான் ரொம்ப பயப்படுறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, அப்போ ஏதாவது மனசுல வார்த்தைகள் வருதா கேட்டாங்க. அப்போ ஆமா வரும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க. ஒரு ஊழியக்காரங்க, அந்த அக்கா ஊழியக்காரங்க, அவங்களுடைய அம்மா எப்படின்னா தெருவழியே நிறைய பெண்களை கூட்டிக்கிட்டு போய் கொட்டடிச்சு தெருவழியா பாட்டு படிச்சு செய்து கொடுப்பாங்களாம், பரமன் குறிச்சிங்கிற ஊர்ல. ஒரு பெரிய ஊழியமா அந்த ஊழியம், தலைப்பு எனக்கு மறந்துட்டு அவங்க செய்யற ஊழியம். அப்போ ஒரு நாள் அவங்க மகளும் ஊழியம் செய்யறவங்க, மகளுக்கு சொன்னா ஒரு வார்த்தை வந்துச்சாமா, காலையில எந்திரிச்ச உடனே உங்க அம்மா கிணத்துக்குள்ள விழுந்து செத்துட்டாங்க, தற்கொலை பண்ணி செத்துட்டாங்க அப்படின்னு சத்தம் வந்துச்சான். வந்த உடனே இவங்களுக்கு படக்குன்னு எந்திரிச்சிட்டாங்க, நம்ம அம்மா எப்படி ஊழியம் செய்வாங்க, எப்படி அப்படி ஆயிட்டு என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி உடனே அவங்களுடைய கணவரை எழுப்பி, நீங்க ஓடி போய் எங்க அம்மாவை என்ன செய்யுங்க, சைக்கிள் தான், அப்போ நீங்க போய் எங்க அம்மா பார்த்துட்டு வாங்க, எங்க அம்மா தற்கொலை பண்ணிட்டாங்க, கிணத்துக்குள்ள விழுந்து செத்துட்டாங்கன்னு ஒரு சத்தம் கிடைச்சிங்க, ஐயோ நீங்க போங்க, சீக்கிரம் போங்க அப்படின்னு. உடனே அந்த அண்ணனும் சைக்கிள் எடுத்துட்டு அங்க போறாங்களா. அவங்க அம்மா கொட்டடிச்சு பாட்டு படிச்சுட்டு அவ கூட்டம் நடந்துகிட்டு இருக்குதான். உடனே அவங்க சொன்னாங்களா, அங்க அவங்க அம்மா பிரேயர் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அப்பதான் ஆண்டவர் சொன்னாரா, நீ என்ன சொல்லணும், நல்லா கவனிச்சுக்கோங்க, என்ன சொல்லணும் அப்படின்னா, எங்க அம்மா அப்படி தற்கொலை பண்ணி சாக மாட்டாங்க, தேவனும் அப்படி அனுமதிக்க மாட்டார். இந்த 2 வார்த்தையையும் நீ என்ன செய்யணும்னு சொல்லணும். இனிமே உனக்குள்ள நெகட்டிவானது வரும், நெகட்டிவான தாட் வரும், நெகட்டிவான சிந்தனை வரும். அவ்வளவுதான், இது இனிமே முடியாது, நடக்காது அப்படின்னு வரும்போது, எனக்கு அப்படி நடக்காது, என் தேவன் எனக்கு அப்படி செய்ய மாட்டான். எவ்வளவு ஒரு விசுவாசமான ஒரு அறிக்கை அவங்க சொன்னாங்க என்கிட்ட. நீங்களும் இப்படி சொல்லுங்க, எந்த சூழ்நிலையில எந்த விதமான நெகட்டிவான தாட்டு, அந்தகார சக்தியினுடைய கிரியை தாக்குனாலும் சொல்லணும். நம்ம பிள்ளைகள் வர லேட் ஆயிற்று, கணவன் வர லேட் ஆயிற்று, என்னதோ ஏதோ அப்படிங்கும் போது தேவன் பாதுகாத்துக் கொள்வார். என் தேவன் எனக்கு தவறை செய்யவே மாட்டார், அப்படியெல்லாம் ஒண்ணு எங்களை அனுமதிக்க மாட்டார்.
ஒரு நாள் கூட ஆண்டவர் சொன்னார், அந்த சாத்தாங்கையில ஒப்பு கொடுத்த மாதிரி அப்படின்னு. அப்படி சும்மா விட்டுருவேனா அப்படின்னு சொன்னாங்க ஆண்டவர். அப்படிலாம் சும்மாலாம் உன்னைய சாத்தான் தொற்றுவானா அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளவு ஸ்ட்ராங் இருந்துச்சு தெரியுமா அந்த வார்த்தை. அருமையானவர்களே, இந்த 4வது வசனத்தின்படி அவர் நமக்கு நல்ல புத்தியையும் நல்ல ஆலோசனை நமக்கு அவர் கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அடுத்த வசனம் வாசிங்க. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், ஒருத்தர் வாசிங்க அப்படின்னா விளங்கும் எனக்கு. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இதயத்தோடும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் செவ்வைப்படுத்துவார். 5வது வசனம், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். சுய புத்தியை நிறைய நேரம் நம்பவே கூடாது. சில சமயம் நல்லது மாதிரி இருக்கும், நம்ம அப்படி நினச்சிட்டு செய்வோம், ஆனால் அது வேற எதுல அது போய் மாட்டி விட்றோம். ஐயோ நம்ம இதை செய்திருக்க கூடாதோ, இப்படி நம்ம என்னதான் கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு நம்ம நிறைய நேரங்களில் நமக்கு நடந்திருக்கு. நீங்களே நினச்சிருப்பீங்க, அவசரமா இப்போ இந்த இடத்துக்கு போய் தான் ஆகணும்னு நினச்சி போயிருப்போம், ஆனால் அங்கே அந்த ஆளை என்ன செய்யாது, இருக்காது. அப்போ நம்முடைய சுய புத்தி அந்த நேரத்தில் சார்ந்துட்டோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். அந்த வார்த்தை நீங்க சொல்லணும், ஆண்டவரே என்னுடைய சுய புத்தியின் மேல் சாயவே கூடாது, என்னுடைய சுயம் கரெக்டு தான் அப்படின்னு ஒரு நாளும் நினைக்கவே கூடாது. நான் சொன்னா கரெக்டா தான் சொல்வேன், நான் சொன்னா இப்படிதான் சொல்வேன், அப்படிலாம் இல்லை. தேவனுடைய கிருபையினால தேவன் எனக்கு என்ன செய்வார், நல்ல ஆலோசனையை தந்திருளுவார். அதான் ரொம்ப நம்ம அதிகமா தேவன்கிட்ட கேட்க வேண்டிய ஒரு ஜெபம், என்னுடைய சுய புத்தியின் மேல் நான் சாயக்கூடாது. உந்தன் சுயமாதியே நேரியன்றுகந்து சாயாதே, அதில் நீ மகிழ்ந்து மாயாதே, அதில் நீ மகிழ்ந்து மாயாதே. சொந்தமுனதுள்ளம் என்று நீ பார்க்கிலோ வந்து விளையுமே கேடு, ஆதின் தந்திர போக்கை வீட்டோடு கதி தேடு, கதி தேடு. உந்தன் சுயமாதியே ருகந்து சாயாதே, அதில் நீ மகிழ்ந்து மாயாதே, அதில் நீ மகிழ்ந்து மாயாதே. இதுவரைக்கும் அப்படிலாம் நம்ம சுய மதியின் மேல, சுய புத்தியின் மேல, சுயத்தின் மேல சாய்ந்திருந்தா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே நம்முடைய கர்த்தரை என்னை ஒப்புவிடுங்க, நீங்க என்னை லீடு பண்ணுங்க, நீங்க என்னை ஹேண்டில் பண்ணுங்க, நீங்க எனக்கு உதவி செய்யுங்க, நீங்க என்னை நடத்துங்கன்னு சொல்லி கேட்கும்போது கண்டிப்பா தேவன் நடத்துவார். ஏன்னா மோசே கேட்டாரு, ஆண்டவர் எனக்கு லொகேஷன் கொடுங்க, நீங்க என்ன செய்யுங்க, எனக்கு வழியை காட்டுங்க, நான் அந்த ஜனங்களை கூட்டிட்டு போறேன்னு. அப்போ ஏசப்பா என்ன சொன்னாங்க, நான் லொகேஷன் தான் தரமாட்டேன், என் சமூகம் உனக்கு முன்பாக சொல்லும், நீ என்ன செய்வா, பின்பற்றி வா அப்படின்னு தான் சொன்னாங்க. அதனால அருமையானவர்கள், இந்த நாளில ஆண்டவர் என்னுடைய வழியில நீர் என்னோடு கூட வர வேண்டும், உன்னுடைய சமூகம் இல்ல வரவிட்டால் என்னை விடத்திலிருந்து கொண்டு போகாது. இந்த காரியத்தை செய்யணும்னு நினைக்க, என் பிள்ளைகள் படிப்பா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், திருமணமா இருக்கட்டும், நீங்க தலையிட்டு நீங்க செய்யறதா இருந்தால் இது எனக்கு நடத்தி கொடுங்க. தேவன் ரொம்ப நல்லவர். எனக்கு ஒரு அக்கா இங்கிலீஷ்ல இது ரிப்ளை பண்ணுவாங்க, அதில் போடுவாங்க ரொம்ப ரொம்ப ரொம்பன்னு இங்கிலீஷில் போட்டிருப்பாங்க. நான் ரொம்ப நாள் ரம்பா ரம்பா அப்படின்னு தான் படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் ரொம்ப கவனித்து பார்த்தேன், ரொம்ப 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 நல்லவர் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. அருமையானவர்களை நீங்கள் வாழ்க்கையில் சொல்லுங்க, ஆண்டவரே நீ ரொம்ப நல்லவருப்பா, அதனால என்னுடைய சுய புத்தியை நான் சார்ந்துடக்கூடாது. நம்ம இப்போ ஒன்று நினைக்கோன்னு வச்சுக்கோங்க, இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்க, உங்கள் சிந்தனை இங்கே இருக்கா, எங்கே இருக்கோ இங்கே இருந்துச்சுன்னா நீங்கள் நினைங்க, நீங்கள் என்ன நினைக்கிங்கிறத உங்களுக்கு வெளிப்படுத்துகிறத யார் தெரியுமா, தேவன் தான். நம்ம ஒன்று நினைக்கும், ஆனால் நம்ம என்ன நினைக்கும் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்துறதே யார் தான், காடு தான். அப்போ நான் நினைச்சு போதையப்பா, அதான் நினைவுகளையும் நினைவுகளின் நம்ம ஒரிஜினலை பார்க்குறோமா, நம்ம ஜெராக்ஸ் தான் பார்க்குறோம், ஒரிஜினலை பார்க்குறது ஆண்டவர். அப்போ நம்ம நினைவுகள் மேலே எவ்வளோ ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவர் அதான் சாலமோன் சொல்றாரு, நினைவுகளையும் நினைவுகளின் தோற்றங்களையும் அறிகிறவர். மெயினா சாத்தான் பாயிண்ட் வைப்பான், எதுல தான், சிந்தனையில தான் பாயிண்ட் வைப்பான். அவன் நம்மளை பிடிக்கிறதே சிந்தனையில தான், நம்மளுடைய சுய மதியில தான் அவன் என்ன செய்வான், நம்மளை கை போடுவான். அதனால ஜாக்கிரதையா இருந்து சொல்லணும், ஆண்டவரே என் சுய மதிப்படி, என்னுடைய சுய எண்ணங்களின்படி என்றைக்குமே எதுவுமே நடக்கவே கூடாது, உங்க சித்தம் நீங்க தர்றது எப்படி இருக்கும், இன்பமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும் கேட்கணும். அடுத்த 6வது வசனம் வாசிங்க. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள்.
வெளியே போகும்போது கூட தேவனே எனக்கு முன்னால் வரும். ஒரு சகோதரன் முன்னால் ஒரு 35 வருஷம் இருக்கும், ஒரு பிரதர் தற்செயலாக இப்படியே எங்களை கேள்விப்பட்டு வீட்டுக்கு வந்தார், ஒரு பாஸ்டர். அப்போ அவர் சொன்னார், அக்கா நான் ஊழியம் அப்படின்னு வெளியே போகும்போது என் சைக்கிளை நான் சாவியை போட்டு திறக்கும்போது சொல்வேன், என் வலது கையை கர்த்தருடைய கரத்தில் கொடுப்பேன், ஆண்டவரே என் கையை கொடுக்க, இன்னைக்கு நான் எங்கே போய் உங்களுக்கு வேலை செய்யணும் நீங்கள் நினச்சிருக்கீங்களோ அங்கே என்னை கொண்டு போங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு வந்து இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன். அன்னைக்கு ஒரு பெரிய காரியத்தை அந்த சகோதரன் மூலம் எங்கள் வீட்டில் கர்த்தர் செய்தார். அவர் ஒரு ஊக்கமான ஒரு ஜெபம் செய்தார். அன்றைக்கு எங்கள் வீட்டில் உள்ள ஒரு பெரிய கட்டு உடைக்கக்கூடியதாக இருந்தது. 35 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கும். அப்போ அவர் சொன்னார், நான் எப்போ வெளியே போனாலும் என் கையை வலது கையை கொடுப்பேன், சாவியை திறந்த உடனே கொடுப்பேன், ஆண்டவரே என்னுடைய வழியை செவைப்படுத்துங்க, நான் எங்கே போனோன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அன்றைக்கு இந்த ஊழியத்தை நீங்கள் கொண்டு போங்க. அருமையானவர்களே, நம்மளும் வெளியே வரும்போதெல்லாம் உன் வழிகளில் எல்லாம் எப்பெல்லாம் வீட்டை விட்டு வெளியே போகிறோம், இல்லை நம்ம எப்பெல்லாம் காரியங்களே செய்ய முயற்சி செய்கிறோம், ஒரு ஃபார்ம் நிரப்புறோம்னு வச்சுக்கோங்க, என்ன ஒரு கடிதம் எழுதுறோம், ஒரு வாட்ஸ்அப் போடுறோம், ஒரு மெசேஜ் போடுறோம், எல்லாவற்றிலும் நீ என்ன செய்யணும், அவரை நினைத்துக்கொள். என்னுடைய சுயதுபடி எதுவுமே என்ன செய்யக்கூடாது. அப்பொழுது உன் வழியை என்ன செய்வாய், வாய்க்க பண்ணுவார், அப்பொழுது அவர் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அருமையானவர்களே, இந்த நாளிலே தேவ சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய சுய மதியின்படி, என்னுடைய சுய சித்தத்தின்படி எதுவுமே என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது. நான் உடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். இன்னொரு வசனம் யாத்திராகமத்தில் 21வது அதிகாரம் 15வது வசனம். இது ஒரு கட்டளை. தன் தகப்பனையாவது தன் தாயையாவது அடிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன். யாத்திராகமம் 21:15 எல்லாரும் பார்த்துக்கோங்க. தன் தகப்பனையாவது தன் தாயையாவது அடிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படுவன். விளையாட்டுக்கு கூட என்ன செய்யக்கூடாது, அடிக்கக்கூடாது. விளையாட்டுக்கு கூட தாயை தகப்பனை தள்ளிவிடக்கூடாது, அற்பமாக பேசிவிடவே கூடாது. ஏன்னா நான் சட்டங்கிறதுக்குனால இந்த செய்தி எடுத்திருந்தேன். சட்டம் என்ன சொல்லு, அதை கழுத்திலே பூண்டுக்க, நரைமயிறு ஆகிறவனுக்கு முன்பாக நீ எழுந்து நில். நீங்க உங்க அப்பாவுக்கு தலை நரைச்சிட்டு உங்க அம்மாவுக்கு தலை நரைச்சிட்டு நீ எந்திரிச்சு நில்லுன்னு இல்லை, நீங்க கனம் பண்ணுங்க, நீங்க மதிப்பு கொடுங்க. எதுக்கு, நீங்க வாழ்நாள் நீடிப்பதற்கும் நீங்கள் நன்றாக இருப்பதற்கும். அம்மா அப்பாவை அற்பமா நினைக்காது. ஒரு அக்கா சொன்னாங்க, கடந்த நாள் வந்திருந்தாங்க வீட்டுக்கு, படிப்பறிவு இல்லாதவங்க, ஒரு கண்ணு தான் லேசாக தெரியும். அவங்க சொன்னாங்க, எங்கள் அம்மைய அவங்க இடம் சொல்கிறாங்க, வேற ஒரு சின்ன கிராமத்தில் 100 நாள் வேலைக்கு போவாங்களாமா. எங்கள் அம்மா சாகும் வரைக்கும் எங்கள் அம்மையை நான் நல்லா பார்த்தேன். எதுக்கு தெரியுமா, நான் தொட்டில் ஆய்வு பண்ணி பட்டிருக்கும் போது, என்ன இந்த பிள்ளை இப்படி பண்ணியிருக்குன்னு தொட்டிலோடையா எங்கள் அம்மா என்னையை போட்டாவ. எங்கள் அம்மா என்னையை எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி வேற தொட்டில் கழுவி அலசி காய போட்டு வேற தொட்டில் கட்டியிருப்பாவல்ல, அப்போ நம்ம அவையில பார்க்கணும் இல்லை. அதுதான் எங்கள் அம்மையை நான் நல்லா பார்த்தேன். இப்போ எனக்கு 2 பெண் பிள்ளைகள், என் பிள்ளைகள் 2 பேரும் நல்லா இருக்காங்க. எங்கள் அம்மையை நல்லா பார்த்தேன்னா அவங்க சொல்றாங்க, என் பிள்ளைகள் இப்போ நல்லா இருக்காங்க. அருமையானவர்களே, சொந்த வீட்டில் அந்த பிள்ளைகள் இன்னைக்கு குடியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த காலத்துல இது நிறைய பேர் அம்மா அப்பாவை அற்பமா நினைக்காங்க. ஒரு நாள் ஒரு சகோதரி, நம்ம சர்ச்சில் ஒரு பெரிய கல்யாணம் நடந்துச்சு. அப்போ அந்த பொண்ணோட அம்மாவை, மாப்பிள்ளையோட மாமியாரை நான் பார்த்தேன். அப்போ அவங்க என்னங்க நின்றுட்டு இருக்கீங்க, சர்ச்சுக்குள்ள வாங்க அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, எங்க மாமியார் பட்டுச்சேலை கட்டியிருக்காங்க, மகன் கல்யாணத்துக்கு பட்டுச்சேலை கட்டியிருக்காங்க அப்படின்னாங்க. அப்படின்னு சொன்னேன், கெட்டினா என்ன, கெட்டுட்டும் உங்களுக்கு தானே மதிப்பு அப்படின்னு. இவ்வளோ வயசுக்கு பிறகு பட்டு சேலை கட்டணுமா அப்படின்னு. ஆனால் இந்த சகோதரி ஆயுசு வரைக்கும் பட்டு சேலை கட்டவே இல்லை, கட்டவே முடியாமலே போயிட்டு அவங்களுக்கு. அப்போ ஏன் நீ உங்கள் மாமியார் நல்லா இருந்தால் உங்களுக்கு தானே மதிப்பு, நம்ம மகன் நல்லா வச்சிருந்த பிள்ளைகள் நல்லா வச்சிருக்கும் போல அப்படின்னு நினைப்பாங்க. பொம்பளை பிள்ளைகள் நினைப்பாங்க, ஆம்பளை பிள்ளைகளை மற்றவங்க நினைப்பாங்க, பிள்ளைகள் அருமையாக வச்சிருக்கு போல இந்த தாயை, இந்த தகப்பனை. அதான் இந்த பெற்றோர் இவ்வளவு மதிப்பாக இருக்கிறார்கள், இவ்வளவு அழகாக இருக்கிறார்கள், எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க பிள்ளைகளால அப்படின்னு சொல்லணும். நீங்க நல்லா இருக்கும்போது எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்க, அவங்க அம்மா ஜெபம். என் மகன் இன்னும் சொல்லுவான், நம்ம ஐயம்மா ஜெபம் தான், நம்ம ஐயம்மா முழங்கால நின்று ஜெபம் தான், நாங்க இன்னைக்கு நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்லுவான். அப்பவும் பாருங்க, அந்த தாயினுடைய ஜெபம் இன்னைக்கு என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றக்கூடியதாக இருந்திருக்கிறது. ஏன்னா அது ஒரு ஊக்கமான, முழங்கால் படியிட்டு கண்ணீரான ஜெபம் நான் பார்த்துருக்கேன். கண்ணீர் வடிக்காம கண்ணாடியை கலத்து கண்ணை துடைக்காத நாள் ஜெபம் கிடையவே கிடையாது. அப்படியாக அவங்க ஜெபம் பண்ணியிருக்காங்க. என்கிட்டே சொன்னாங்க, நான் இப்போ என் பேரம்பேத்திக்கு தான் நான் ரொம்ப ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அருமையானவர்களே, அந்த எங்க அத்தையை, எங்க பிள்ளைகள், எங்க குழந்தைமாரு, எங்க எல்லா பிள்ளைகளும் எப்படி பார்த்தாங்க தெரியுமா? எனக்கே ஆச்சரியமா இருக்கு, இப்படி ஒரு பிள்ளைகளா, ஆண் பிள்ளைகள் இந்த தாயை என்னமா பார்த்தாங்க தெரியுமா எங்க அத்தைய. ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருந்தது.
இந்த நாளில் பொம்பளை பிள்ளைகள் கூட அந்த அம்மாவை ஒரு சந்தோஷமா பார்க்க அவங்களுக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா ஒரு மாமியாரை மருமகா பட்டுசேலை கட்டினா உங்கள் அத்தை பட்டுசேலை கட்டியிருக்காங்க அப்படின்னு எவ்வளோ சந்தோஷம். உங்கள் அம்மா நல்லா கிராண்டாக இருந்தால் உங்களுக்கு தானே சந்தோஷம், எப்படி இல்லையா? அதுதான் உங்களுக்கு மகிழ்ச்சியும். எங்கள் அம்மா அது எங்கள் அம்மா அப்படியா அவங்க ரொம்ப டீசெண்டாக இருக்காங்களே. நான் ஒரு அக்காட்ட கேட்டேன் ஒரு நாள், ஜாக்கெட் வந்து சாரியில் உள்ள ஜாக்கெட் போட மாட்டாங்களாம், அவங்க தனியாக தான் எடுத்து போடுவாங்களாம். அப்போ நான் சொன்னேன், இப்படி நல்ல துணியா எப்படி உங்களுக்கு இப்படி கிடைக்குது, எல்லாம் ஃபுல் பாயில் அந்த மாதிரி சி காட்டன் சொல்கிறாங்க, சில்க் காட்டன், இது ரொம்ப நல்ல துணியாக இருக்க. அதை என் மூத்த மருமகா எனக்கு எடுத்து தருவா. அந்த துணி தான் இது, எனக்கு ஆச்சரியமா இருக்க அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை அது என் மூத்த மருமகா எனக்கு எடுத்து தருவா, அவள் தான் செலக்ட் பண்ணுவா அந்த மாதிரி ஜாக்கெட்டு அப்படின்னா. அப்போ பாருங்க அந்த தாய் எப்படி அந்த உள்ளத்தை அந்த மருமகளை வாழ்த்துவாங்களா, வாழ்த்த மாட்டாங்களா? வாழ்த்துவாங்கல்ல. அதே மாதிரி ஏன் அந்த ஆசீர்வாதத்தை இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளக்கூடாது? என் மகா என்னை நல்லா வச்சிருக்கா, என்கிட்ட அன்பா கேட்பா, நல்லா விசாரிப்பா, நீ அப்படிலாம் செய்யலைன்னா நீ கொலை செய்யப்பட வேண்டும். ஆனா அப்படி இல்லாம இன்னும் உயிரோடு இருக்கும்ல. இது தேவனுடைய பெரிய கிருபை. வாசிங்க இன்னொன்று நேரம் அந்த வசனத்தை, யாத்திராகமா 21:15. தன் தகப்பனையாவது தன் தாயையாவது அடிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன் பிராமிஸா சொல்றாரு. நீங்க அடிக்க மாட்டீங்க, ஆனா திட்டுறீங்கல்ல, ஏசி இருப்பீங்கல்ல, வயசாயிட்டு சும்மா கிடக்க வேண்டியதானே, சொல்லாதீங்க, மனசு வலிக்கும்ல. அன்னைக்கு உங்களை எப்படி பார்த்துருப்பாங்க, நீங்க இன்னைக்கு உங்க பிள்ளைய பார்க்குற மாதிரி ஏன் உங்க பெற்றோர் உங்களை பார்க்க மாட்டாங்க? ஒரு நாள் ஒரு வீட்டில் நான் உட்காந்துருந்தேன். ஒரு 10-12 வயசு பையன் இருக்கும். அந்த பையன் ஸ்கூல் விட்டு ஓடி வந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால எனக்கு 20 வருஷம் கூட இருக்கும். அந்த பையன் கீழே போட்டுட்டு ஓடி வந்து அவங்க அம்மா கன்னத்துல முத்தம் கொடுத்தான். அவங்க அம்மா சொன்னாங்க, சரி இது உடனே டைரியில் எழுதணும், 40 வயசுல இது நடக்குமா? ஒருவேளை என் பையன் செய்தாலும் என் மருமகா எனக்கு முத்தம் கொடுக்க விடுவாளா? அதனால இப்ப டைரியில நான் எழுதலான்னு பார்க்கேன் அப்படின்னாங்க. ஏன்னா அப்படிதான் இருக்கு. அருமையானவர்களே, உங்க தாயை நீங்க அடிக்க மாட்டீங்க, ஆனா பேசாதீங்க. மனசு இந்த செய்தி வந்து இங்க உள்ளவங்களுக்கு மட்டும் இல்ல, இது வெளியே வீடியோவில் போகுது, டிவிலையும் வரும். அதனால நிறைய பேர் கண்ணீரோட சொல்றாங்க. ஒரு பொம்பளை பிள்ளை கூட அந்த ஒரு தாயை நேசிக்கலைன்னா அது என்னமா அர்த்தம்? என்ன அர்த்தம்? என்ன பொம்பளை பிள்ளை பிறந்தா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஆறுதலுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தா நமக்கு கடைக்கு துணைக்கு எல்லாமே இந்த பொம்பளை பிள்ளை போதும். வேறு யாருமே ஃப்ரெண்ட்ஸே தேவையில்லையே. ஒரு ஃப்ரெண்டை கூப்பிட்டு அவங்க இப்போ நேரம் இல்லையே, எங்கள் வீட்டில் எங்கள் மாப்பிள்ளை வந்துருவாங்களே அப்படிம்பாங்க. ஆனால் நமக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தால் நம்ம பிள்ளைய நம்ம கூட்டு போயிடலாமே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அந்த பொம்பளை பிள்ளைய கல்லறிகிற மாதிரி இருந்தா எவ்வளோ கஷ்டம். அப்படி செய்யக்கூடாது. அடுத்த வசனம் வாசிங்க, யாத்திராகமா 21:17. தன் தகப்பனையாவது தாயையாவது சபிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன். தகப்பனையாவது தாயாவது சபிக்கிறவன். நீங்க என்னத்தை நல்லா இருப்பீங்க, நீங்க படிக்கல தான் கிடைப்பீங்க, கடைசி காலத்துல ஒண்ணுக்காம கிடைப்பீங்க. உங்களை யார் பார்க்க போறா? நீங்க ஒன்னதுக்கு ஆக மாட்டீங்க. வேணாலும் பாருங்க, நீ சொல்லாதீங்க, சொல்லாதீங்க. பாவம் இல்லை. உங்களை பெற்றெடுத்து ஒரு நாள் ஒரு பிள்ளை பேசிக்கிட்டு இருந்தா, அவளுக்கு வந்து டெலிவரி நெருங்கிக்கிட்டு இருக்குது. ஆனால் அவளுக்கு ரொம்ப பலவீனமாக இருக்குதான். டாக்டர் சொல்கிறாங்க பிளட்டெல்லாம் உங்கள் பேபி தான் எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அப்போ அவள் என்கிட்ட பேசும்போது நான் சொன்னேன், அந்த குழந்தைக்கு என்ன தேவை, எவ்வளோ கால்சியம் தேவை, எவ்வளவு இரும்பு சத்து தேவை, எல்லாத்தையுமே அந்த குழந்தை தாயிட்ட கேட்காது. அதுவே என்ன செய்யுமா, அந்த தொப்புள் கொடி வழியாக உறிஞ்சி எடுத்துருமா. அதனால தான் நிறைய பேருக்கு பேபி கன்ஃபார்ம் ஆனால் பல்வலி வருது. எதுக்குன்னா அந்த கால்சியத்தை அது தானாவே எல்லாத்தையும் எடுத்துக்கிடும். அப்படி நீ உன்னுடைய தாய் வயிற்றிலிருந்து எல்லாத்தையும் உனக்கு தேவையானதை நீ எடுத்து இன்னைக்கு வெளியே வந்து இன்னைக்கு அழகா இருக்க, நல்லா படிச்சிருக்க, நீ எல்லாம் செய்யற. ஆனா அந்த தாய் இன்னைக்கு நீங்க உன் பிள்ளைய அதே மாதிரி தானே வளர்ந்துருக்கும். ஏன்னா முற்பகல் செய்யின் பிற்பகல் ஜாக்கிரதையா இருங்க. சட்டத்தின்படி வசனத்தை கழுத்திலே பூண்டு கொள்ள வேண்டும். இந்த 2 வசனத்தையும் பூண்டு கொள்ளுங்க நீங்க. அதே சமயத்துல யாரையும் அற்பமா எண்ணாதிருங்க. மத்தேயு 18 அதிகாரத்துல ஒரு வசனம் 18:10. மத்தேயு 18:10. இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமா எண்ணாதபடிக்கு எச்சரியாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்க பக்கத்துல ஒரு ஏஞ்சல் உங்களை அப்படி கவனிச்சுட்டே இருப்பாரு. அப்போ நீங்க ஒருத்தருங்க அற்பமா எண்ணும் போது அந்த தூதன் போய் சொல்வாராமா,
இப்படி அற்பமா நினைக்கிறாங்க. அது உங்க அம்மாவா இருக்கலாம், இல்ல அது உங்க மாமியாரா இருக்கலாம், உங்க அண்ணனா இருக்கலாம், உங்க தம்பியா இருக்கலாம், உங்க தங்கச்சியா இருக்கலாம், அடுத்த வீட்டுக்காரங்களா இருக்கலாம், ஏத்த வீட்டுக்காரங்களா இருக்கலாம். இந்த வண்டியில நான் கூட நேற்று ஆட்டோவில் போகும்போது நிறைய குறுக்க மறுக்க காரு நாய் என்னெல்லாமோ குறுக்க அவர் ஏசிக்கிட்டே தான் வந்தாரு. நான் வாயை திறக்கல. வேண்டாம், நம்ம யாரையும் என்ன செய்யக்கூடாது, அற்பமா நினைக்க கூடாது. கரெக்டா ஆட்டோ போய்கிட்டு இருக்கு, தக்கன ஒரு கார் வந்து குறுக்க அப்படியே மூவ் ஆகவும் மாட்டேங்க, இதாகவும் ஆக மாட்டேங்க. எனக்கும் டைம் ஆகிருக்கு, அவரும் வேற நாடா இருக்கும்னு நினைப்பாங்களே. அவர் கடந்து பேசிட்டு கிடந்தாரு. நான் இந்த வசனத்தை செய்தி எடுத்திருந்ததுனால நான் இதை கொண்டு வரல, என் மைண்டுக்குள்ள கொண்டு வரல. இன்றைக்கு நீங்க அம்மா அப்பா நான் ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருந்தா உங்க பிள்ளைங்க அதே பார்த்து நாளைக்கு உங்களுக்கு செய்வாங்க. யாரையும் இன்று முதல் அற்பமாய் எண்ணாதிருங்க. தாயை தகப்பன எப்படி, நான் வந்து என் மூத்த மகன் பிறந்து 3 வயசுக்கு பிறகு 2வது மகன். அப்போ இந்த 2வது மகனை என்ன செய்ய, மூத்த மகனை நான் இடுப்புல வச்சுக்கிட்டே போவேன் நிறைய மாசம். அப்போ இன்னும் 2 நாளையில பிறந்திருப்பில்ல அப்படின்னாலும் இந்த 2வது பையனை இடுப்புல வச்சுக்கிட்டே போவேன், மூத்த பையனை. அப்போ எல்லாம் சொல்லுவோம், உங்க தலைக்கு மேல இருக்காம பையன் இறக்கி விடுமா, நீ எப்படி வயிற்று பிள்ளை காரி சமக்கி அப்படின்னு. அப்போ நான் இந்த 2வது பையன் பிறந்த பிறகு இந்த மூத்த பையனை எடுக்க முடியாதுல்ல இடுப்புல, ஏன்னா இதை தான் நான் தூக்கணும் கவனிக்கணும். அதனால இந்த பிள்ளை பெரும் வரைக்கும் நான் பெட்டில் போய் படுக்க வரைக்கும் இந்த மூத்த பிள்ளையை நான் இடுப்புல வச்சே தான் என்ன செய்வேன், நான் இறக்கி விட்டுட்டு தான் நான் அடுத்த பிள்ளை பெறுவேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன் ஆண்டோடைய கிருபையினால். அதே மாதிரி 10 மணிக்கு என் மகனை இடுப்புல வச்சுக்கிட்டு தான் நான் வெளியே போயிருந்த கடைக்கே போயிட்டு வீட்டில் வந்து இறக்கி விட்டுட்டு தான் நான் கட்டிலே போய் படுத்தேன். அல்லேலூயா. ஏன்னா இந்த பிள்ளைய அதே மாதிரி 3வது பிள்ளை பிறக்கும் போது இந்த பிள்ளையும் அதே மாதிரி தான் சுமந்தேன். எங்க அத்தையும் சொல்லுவாங்க, பெரிய பையனா தான் இருக்க, ரொம்ப தடியா இருப்பான், இறக்கி விடு இறக்கி விடு இறக்கி விடுவாங்க. வீட்டுக்குள்ளேயும் இடுப்புலையும் வச்சுட்டாலே இது பிறந்துட்டு நான் அதை தூக்க முடியாத. அப்படிதான் நம்ம பிள்ளைய வளர்க்கும். அந்த பிள்ளைங்க நம்மள அப்போ எப்படி நல்லா வச்சிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நிறைய பேர் வச்சிருக்கீங்க, ஆண்டோடைய கிருபையினால் நல்லா இருப்பீங்க, காட் கிரேஸ் கண்டிப்பா ஆசீர்வதிப்பாங்க. அதனால யாரையும் அற்பமாய் எண்ணாதிருங்கள். கோயிலே நீங்க பாக்குறீங்க நிறைய பேரை அற்பமா எண்ணாதீங்க. அவங்களுக்கு தெரியாம என்னத்தாவது சொல்லிடுவாங்க. வயசானவங்களா இருப்பாங்க, பாட்டு படிக்க தெரியாதவங்களா இருப்பாங்க, நல்ல ட்ரெஸ் கட்ட தெரியாதவங்களா இருப்பாங்க. யாரையும் அற்பமாக எண்ணாதீங்க. ஏனென்றால் அவர்களுடைய தூதன் பரலோகத்துல பிதாவின் சமூகத்திலே தரிசித்து இருக்கிறார். அப்ப ஆண்டவர் அதை கணக்குல வைப்பாரு. நம்முடைய காரியங்கள் நமக்கு ஜெயிக்கணும்னா இதெல்லாம் நம்ம கை கொள்ளணும். இதை நம்முடைய கழுத்திலே பூண்டு கொள்ள வேண்டும். இன்னையிலேருந்து ஒரு காட்சி எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஒரு அக்காவுக்கு வந்து நீளம் முடி, அதாவது தொடையெல்லாம் தாண்டி அப்படியே முடி சடை தூங்குதான். அப்போ ஒருத்தங்க அந்த பக்கமா போயிருக்கும்போது நினைச்சிருக்காங்க, ஃபுல்லா வெள்ளை முடி, இவ்வளவு பெரிய சடை, முடியெல்லாம் வெள்ளை அப்படின்ட்டு. உடனே ஆண்டவர் கிருபையா பேசியிருக்காரு அவங்ககிட்ட, அவளுக்காவது இவ்வளவு நீள வெள்ள முடி, ஆனாலும் இவ்வளவு நீளம் இருக்குல்ல, உனக்கு கருப்பா இருந்தாலும் இவ்வளவுதானே இருக்கு, வாயை மூடிக்கிட்டு. நம்ம இன்னைக்கு எத்தனை பேர் எப்படி நினைக்கமோ தெரியல, என்ன இப்படி முடி அப்படின்னு அது கூட நினைக்க கூடாது போல. அவளுக்கு வெள்ளையா இருந்தாலும் தொடக்கிக்கல கிடக்குல, 60 வயசு ஆயிட்டாமா, அவ்வளவு வயசு போல. அப்படி இருந்துச்சு. ஆண்டவர் சொன்னார், உனக்கு இவ்வளவுதானு கருப்பா இருந்தாலும் இவ்வளவுதானே இருக்கு, என்ன இடுப்பு கீழே வரலையே, அதை நீ மெச்சுக்கிடணும் அப்படின்னு சொன்னாராம். நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு காரியங்களை நம்ம மற்றவர்களை அற்பமா நினைக்கிறோம், அற்பமா பேசிடுறோம், டக்குன்னு சொல்லிடுறோம். அப்படிலாம் சொல்லக்கூடாது. இண்டையில இருந்து ஒரு தீர்மானம், நான் யாரையுமே இனிமே அற்பமா நினைக்கவே மாட்டேன், எல்லாரையும் நான் கனம் பண்ணுவேன். கர்த்தர் நம்மை கனம் பண்ணுவார். அடுத்த ஒரு வசனம், நீதிமொழிகள் 3:7, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. இது எத்தனை பேருக்கு வருமோ தெரியாது. ஆனால் நான்லாம் 10th ஃபெயில்னு எல்லாரையும் சொல்லிடுவேன். கணக்கில் 22, இங்கிலீஷில் 33, மற்ற பாடம் ஞாபகம் இல்லை எத்தனை மதிப்பெண்கள்னு. அவ்வளவு குறைஞ்ச ஒரு படிப்பே இல்லாத ஒரு பாவி தான். அப்போ நம்ம மற்றவங்களை, நல்லா படிக்கிறவங்க, நல்லா செயல்படுறவங்க எல்லாம் நம்ம பெரிய ஞானி அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, நம்ம நினைக்கக்கூடாது. நானும் குறைவுள்ளவள் தான். தேவ சமூகத்தில் தேவன் பார்த்து கொண்டே இருக்கின்றார். நம்ம என்னென்ன நினைக்கும், நம்ம பிளான் என்ன, நம்ம சிந்தனை என்ன, நம்ம சிந்தனை நினைக்கிறத தேவன் பார்க்கிறார், அதை எனக்கு காட்டுறாரு. சரியா நினைக்கணும் இல்லை, தவறுனா வேண்டாம், கெட் அவுட், தூரப்போ என்ற இந்த கண்ட குப்பையை என்கிட்ட என்ன செய்யாத, கொண்டு வராத. எனக்கு ஒன்லி வந்து என் தேவனுடைய வார்த்தை தான். நான் அப்பத்தினால் மட்டுமல்ல, என் தேவனுடைய வார்த்தையினால் நான் பிழைப்பேன், ஆசீர்வாதமாக இருப்பேன். என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். வசனத்தை கழுத்திலே பூண்டு கொள்ள வேண்டும். நம்ம ஞானி என்று எண்ணக்கூடாது. அருமையானவர்கள், இந்த நாளிலே இந்த சத்தியத்தின்படி நம்ம வாழ்வோம். உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருப்பதற்கு, நீங்கள் வாழ்ந்திருப்பதற்கு, நீங்கள் சுகித்திருப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு கண்டிப்பா என்ன செய்வாங்க, கிருபை செய்வாங்க. அந்த வசனத்தை நீதிமொழிகள் 3வது வசனத்தை வாசித்து செய்தியை முடிக்கிறேன். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, நீ அவைகளை கழுத்திலே பூண்டு
பழைய கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாது இருக்கும்படிக்கு உன்னை தாழ்த்தி நம்ம ஜெபம் பண்ணும்போது இந்த கிருபை கர்த்தர் கொடுக்கிறார். அவைகளை உன் இருதயத்துல எழுதி வச்சுக்கிடணும். இன்னைக்கு சத்தியம்னா வேத வசனம் தான். கற்பனைகள் பிரமாணங்களை எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். 2வது வசனம் உங்களுக்கு நிறைவேறும். அதை வாசித்துருங்க. 3:2. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும், யாராவது ஒருத்தர் வாசிங்களா? அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். இந்த 3 காரியத்துக்காக ஜெபம் பண்ணி முடியுமா? என்னெல்லாம் வேணும் உங்களுக்கு? என்னங்க? நீடித்த நாட்கள், தீர்க்காயுசு, சமாதானம். ஒரு அக்கா சொல்லுவாங்க, நான் இருந்து எதுக்கு ஜீவா அப்படிம்பாங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு யார் ஜெபம் பண்ணுவா? உங்களை மாதிரி யாராலும் ஜெபம் பண்ண முடியாது. நீங்கள் ஆயுசோடு இருக்கணும். 85 தாண்டி இருந்தாங்க ஆண்டவர் கிருபையினால. அதனால நம்ம எதுக்கு இனிமே இந்த உலகத்தில் என்ன இருக்குது, நான் இருந்து என்ன செய்ய சொல்லிட்டு இருக்காதீங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு, உங்கள் பூட்டிக்கு, உங்கள் பேரம்பேத்துக்கு நீங்கள் தான் ஜெபிக்கணும். அது உங்களை மாதிரி யாராலையும் முடியாது. உங்கள் பிள்ளைகள் எதிர்காலங்களுக்கு, உங்கள் பிள்ளை கடனில் இருக்காங்க, கஷ்டத்தில் இருக்காங்க, அந்த தாய் உள்ளம் என்ன செய்யும்? துடிக்கும். பிள்ளை எப்படி இருக்கும்? அதான் பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு. அது கல்லா பயிராம இன்றையிலிருந்து கொஞ்சம் சதையை ஆக்க பாருங்க, ட்ரை பண்ணுங்க, சதையா மாத்துங்க. உங்கள் வாழ்நாள் நீடித்திருக்கும். உங்களுக்கு சமாதானம் இருக்கும். தீர்க்க ஆயுசு கர்த்தர் கொடுப்பாரு. உங்கள் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தையும் நீங்கள் காண்பீர்கள், வாழ்ந்திருப்பீர்கள். ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவோம். 2ஆம் வருகையில தேவனோடு கூட நம்ம 1000 வருட அரசாட்சியில இருப்போம். அவரோடு கூட இன்றைக்கு நித்திய ஜீவன்ல ஆண்டவரோடு நம்ம வாழ்வோம். நேசிக்கிறவங்க நல்ல தகப்பனே மெய் துதிக்கிறோம். இது எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்திற்காக மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தை தருவேன் என்று இந்த புதிய மாதத்தில் நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றிப்பா. கண்டிஷன் என்ன, ஆர்டர் என்ன? சத்தியத்தை உன் கழுத்திலே பூண்டுகொள். உன் வசனத்தை, தேவனுடைய வசனத்தை நாங்கள் சரப்பணியாக அணிந்து கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்படியே இந்த வார்த்தையின்படி ஏசப்பா ராஜா, நாங்கள் ஆண்டவரே சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு எங்கள் சுயமதியை நெறியென்று வாழாதபடிக்கு, மற்றவங்களை அற்பமாய் எண்ணாதபடிக்கு, எங்களை ஞானி என்று எண்ணாதபடிக்கு உடைய கிருபைக்காய் கெஞ்சி நின்று எங்களுடைய வழிகளிலெல்லாம் நாங்கள் உம்மை மட்டும் நினைத்து உம்முடைய பரலோக ராஜ்யத்தின் சகல ஆசீர்வாதங்களை எங்களுக்கும், எங்கள் பிள்ளைகளுக்கும், எங்கள் மக்கள் மருமக்களுக்கும், எங்களை சார்ந்தவர்களுக்கும், சபைக்கும், இந்த இடத்துல இருக்கிற பிரேயர் மினிஸ்ட்ரியில் ஒவ்வொருவருக்கும் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமேன். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. நன்றி. தேங்க்யூ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தங்களோட ஆசீர்வாதமாக ஒவ்வொரு முதலாவது ஞாயிற்றுக்கிழமை இங்கே நடக்கும். தொடர்ந்து வாங்க. சிலர் புதுசாக வந்திருக்கீங்க, ஃபஸ்ட் டைம். கர்த்தவங்களை ஆசீர்வாதமாக தொடர்ந்து வாங்க. முதலாவது ஞாயிற்றுக்கிழமை இந்த கூட்டத்துக்காக நீங்கள் ஜெபிச்சுக்கோங்க. தனியாக எங்கிட்ட ஜெபிக்க வரலாம், நீங்கள் எப்போ வரலாம், ஃபோன் பண்ணிட்டு வாங்க. அதுபோல் ஆன்லைனில் நாங்கள் ப்ரேயர் நடத்திருக்கோம். செவ்வாய், வியாழன், வெள்ளி, சண்டே காலையில் நடத்தும். நீங்கள் சபைக்கு போகவில்லை என்றால் எங்களோட கூட ஆன்லைன் ப்ரேயரில் நீங்கள் பங்கு கொள்ளலாம். கர்த்தவங்க ஆசீர்வதிப்பாங்க. இருந்து உணவு பார்சல் வாங்கிட்டு போங்க. அப்படி இருங்க, கொடுப்பாங்க பார்சல். யாரும் பாட்டு பாட விருப்பம் வரலாம். ஜெபிக்க வரலாம்.